அது இருந்திருக்கும். தடவை கேட்கிறவங்களுக்கு ரொம்பவுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் புரியுறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை சத்தியத்துக்கு நேராக என்ன செய்வார்னா திருப்புவாரு. அந்த சத்தியத்துக்கு நேராக உங்களுடைய இருதயம் திருப்பப்படும் போது, அதை நீங்க விட்டு கொடுக்கும் போது, அது உங்க லைஃப்ல பலமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்கு இந்த ரிலேஷனல் காட், அன்பின் தேவனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா நீங்க புரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 4 days உடைய ஜேர்னி ரொம்ப பிளஸிங்கா இருந்திருக்குது. நிறைய பேரோட டெஸ்டிமனிஸ் நான் கேட்டேன். நிறைய பேர் உங்களுடைய இதெல்லாம் ஷேர் பண்ணீங்க. சில பேர்லாம் அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஃபைனல் டே. ஸோ இந்த ஜேர்னியை விட்டுறாதீங்க. தொடர்ந்து இந்த ரிலேஷனல் காட அறிகிற அறிவினால் நிறையப்பட தான் இந்த பூமியை அவர் எதற்காக சிருஷ்டித்தாரோ, அதாவது இந்த ஹோல் கிரியேஷனுடைய பர்பஸ், எல்லா அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அவர் இந்த இடத்துல மனிதன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு, பொறாமப்பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம ஒருத்தர் நான் பெரியவனா நீ பெரியவனான்ற வாழ்க்கைய வாழ்றதுக்கு, இப்படி வாழக்கூடிய ஒரு டிசைனுக்காக ஆண்டவர் இதை எதையுமே உருவாக்கல. இது எல்லாத்தையும் உருவாக்குனது அப்பா. அந்த ரிலேஷனல் அவங்க எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவர் ஒருவராக இணைந்து அன்பில் ஒருவரை ஒருவர் அப்படியே இசைந்து இருக்கிறாங்களோ, அது போல முழு மனுக்குலமும் இசைந்து இருக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம எல்லாருமே அப்படிதான் இசைந்து ஒன்னா இருக்கணும். சோ ஒன்னஸா இருக்கணும், ஒன்ல இருக்கணும். சோ நம்ம எல்லாரும் தனித்தனி பாடியா இருந்தாலும் ஒரே சரீரத்தின் அவயவம்னு சொல்றோம். இப்போ என் உடம்பு தான், இது என் உடம்பு தான். எல்லாமே கண்ணு இல்ல, எல்லாமே காது இல்ல, எல்லாமே கை இல்ல. கண்ணு, காது, மூக்கு, வாயு, காலு, உடம்பு, அப்படி எல்லாம் வித்தியாசமான அவயவங்கள் ஒன்று இணைந்துதான் ஒரு சரீரமா இருக்கிறது போலவே, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனையும் சொல்றேன். நான் இவங்களை மட்டும் சொல்லல, கிறிஸ்தவர்களை மட்டும் பேசல. நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஒரே சரீரத்தின் அவயவம்ன்றது இந்த புரிஞ்சுட்டீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த உலகத்தை அப்பா சிருஷ்டிச்சதனுடைய பர்பஸ், அந்த நோக்கத்துக்கு நேராக நீங்க கரெக்டா மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. இல்ல நம்ம அந்த லீகலிஸ்டிக் காஸ்பல், லீகலான காடையே நம்ம அந்த லென்ஸுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் உருப்படாது. மத்தவங்களை பார்க்கும்போது பாவியாக நம்ம நியாயம் தீர்த்துக்கிட்டே தான் இருப்போம். மத்தவங்கள நம்ம எப்பவுமே பாவியாவே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த 2 பேர் ஜெபம் பண்ண உள்ள போனாங்க. என்ன 2 பேர் இயேசுநாதர் ஒரு கதை சொன்னாரு. என்னன்னு, 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போனார்கள். 2 பேர் பிரேயர் பண்ண போனாங்க. அதுல ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் யாரு? ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன் இல்லையா? ஆயக்காரன். 2 பேர் போறாங்க. அந்த 2 பேத்துல ஒருத்தன் போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட தன்னைய நீதிமான்னு காட்டுறதுக்கு, தான் நீதிமானா உணரணும்னா அவனுக்கு இன்னொருத்தன் வேணும். பாவியா இருக்கு இன்னொருத்தன் வேணும் எப்பவுமே. அவனை வச்சுதான் இவனை நீதியா உணர்வான், இவனை நல்லவன் உணர்வான். அதே மாதிரி நீங்க லீகலிஸ்டிக் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எப்பவுமே நீதிமானா உங்களை உணர்வீங்க. எப்படி தெரியுமா உணர்வீங்க? அடுத்தவனை வச்சுதான் உணர்வீங்க. பாருங்க, அவன் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணல. பாரு, அவன் என்னைய மாதிரி ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல. பாரு, என்னைய மாதிரி அவன் ஒழுங்கா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய மாட்டான். பாரு, என்னைய மாதிரி அவன் இப்படி இல்ல, அப்படி இல்ல. ஆனா நான் பாரு இவ்வளவு எல்லாம் பண்றேன். அப்ப நான் நீதிமானாக இருக்கிறேன். நீங்க உங்களை நீதிமான் ஆக்கணுங்கிறதுக்காக, உங்களை நீதிமானா நீங்க உணர்வதற்காக எல்லாரையும் பாவியாக்கிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அவன் பண்ண வேலையா தான் அங்க உட்கார்ந்து தன்னைய நீதிமானா உணர்றதுக்கு அடுத்தவனை பாவியாக்குறான் பாருங்க. அவன் பாவின்றான் பாருங்க.
இப்படி சொல்றது வைங்க பூராமே லீகலிஸ்டிக் பீப்புள் தான் இப்படி இருப்பாங்க. சோ நீங்க லீகலா இருக்க இருக்க உங்களால அன்புல இருக்க முடியாது. யாரையும் நேசிக்க முடியாது. நீங்க அளவுகோல் சட்டத்த வச்சு தான் ஒருத்தன நேசிக்கணும்னா, நீங்க ஒரு அளவுகோல் வச்சிருவீங்க. இந்த அளவுக்குள்ள நீ இருந்தா மட்டும் தான் என்னோட அன்ப நான் உனக்கு தர முடியும்னு சொல்லி, உங்களுக்குள்ள ஒரு லாவ கிரியேட் பண்ணி, உங்க இருதயமே அந்த லாவ கிரியேட் பண்ணி ஒரு சட்டத்த உருவாக்கி, இந்த கிரைட்டீரியாலாம் இருந்தா தான் நான் ஒருத்தன நேசிக்க முடியும்னு சொல்லி, உங்க அன்ப நீங்க குடுக்குறதுக்கு, நீங்க அப்படி ஒரு கிரைட்டீரியாவ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க பிதாவின் நோக்கம் என்னவோ, எப்படி இந்த 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 ஹோல் வேர்ல்டையும் அப்பா எப்படி டிசைன் பண்ணியிருக்காரோ, அந்த டிசைன்க்குள்ள இல்லாம நீங்க வேற மாரி வாழ ஆரம்பிச்சுருவீங்க. எல்லா மனிதனையும் நேசிக்கணும், எல்லா மனிதனையும் நேசிக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து விழுந்து, நம்மளோட மதத்த சேர்ந்தவனா இவன், இல்ல எந்த அளவுக்கு போயிருவீங்கன்னா, நம்ம மதத்த சேர்ந்தவனான்றத விட, நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்துல இருக்கான். அதான் எப்படின்னா, நான் பெந்தேகோஸ்தே, இவன் பெந்தேகோஸ்தேவா? சரி பெந்தேகோஸ்தேவா இருந்தாலும் பரவால்ல. அதுல என் சர்ச்ச சேர்ந்தவனா? இவன் ஏஜிய சேர்ந்தவனா? ஏசியவ சேர்ந்தவனா? எப்படியெல்லாம் நம்ம ஹார்ட் வந்து அந்த அளவுகோல ஃபிக்ஸ் பண்ணும். லவ் பண்றதுக்கு அளவுகோல ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்கு லிமிட்டே கிடையாது. அது எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா, அது உங்க மனசு தானே டிசைட் பண்ணுது. அப்ப இந்த ஹோல் கிரியேஷன வச்சு அப்பா ஒரு டிசைன் பிளான் பண்ணியிருந்தாரு பாருங்களேன். நம்ம எல்லாரும் வெவ்வேறு அவயவங்களாக இருந்தாலும், ஒரே சரீரம், ஒரே சரீரம். மறுபடியும் ஒன்ல தான் வந்து நிப்பாரு. சோ அந்த ஒன்னுன்றது எப்ப நீங்க அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ் எப்ப நீங்க அட்டைன் பண்றீங்களோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனையும் நான் அன்பு கூறுவதுதான் என்னுடைய அழைப்பு. நான் அதற்காகவே பிறந்திருக்கிறேன். அவன் யாரு? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் திருடன், அவன் பொய் சொல்றவன், அவன் கொலைகாரன். அதெல்லாம் தாண்டி உங்க அன்பு வந்து பியாண்ட்ல நீங்க நேசிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. எந்த மனிதனையும் என்னால நேசிக்க முடியும். எந்த மனிதனையும் என்னால அன்பு கூற முடியும். அந்த ஒரு இடத்துல நீங்க வந்து நின்னாதான் கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ்ல வருவீங்க. கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் எப்படிப்பட்டதுன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு இன்னது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பான். ஆனா நம்ம பாவிகளாக இருக்கையில், பாவிகள்னு சொல்றது ரிலேஷனல் காட புரியாம லீகலிஸ்டிக் மைண்டுக்குள்ள போய் செப்பரேஷன்ல நாம செப்பரேஷன் கான்சியஸ்னஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லா மைண்டட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, அதுதான் மீன் பண்றாரு. சோ நம்ம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவரோட உறவுலயே இல்லாதப்ப அவர் நமக்காக வந்து மரித்ததினாலே அன்பு இன்னது என்பதை விளங்க பண்ணி இருக்கிறார். இந்த ஃபைனல் டேல இந்த ஃபிஃப்த் டேல நான் உங்ககிட்ட பேச விரும்புறது மெயினா லவ் பண்றதுக்கு எந்த ஒரு தடையுமே உங்க மனதுல இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுதான் அப்பாவோட டிசைன். அவன் ஏன் சர்ச்சா? அவன் ஏன் ஸ்தாபனத்தை சேர்ந்தவனா? அவன் ஏன் டாக்டரினை சேர்ந்தவனா? அவன் ஏன் உபதேசத்துக்கு உட்பட்டவனா? எந்த விஷயமுமே என் இருதயத்தை தடுக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்க பிறந்திருக்கிறேன். ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் நேசிக்க பிறந்திருக்கிறேன். ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. ஜான் மகேந்திரன் உங்க ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணி கொடுங்க. சோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஒவ்வொருவரை நேசிக்க ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்முடைய காலிங். அப்படி நீங்க புரிஞ்சா மட்டும்தான் உங்களால இந்த பூமியில நீங்க வந்திருக்கிற பர்பஸ கரெக்டா செய்வீங்க. இல்லன்னு வைங்களேன், நீங்க உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சு இவனை தான் நான் நேசிக்க முடியும், அவனை தான் நான் நேசிக்க முடியும், இவனை என்னால வெறுக்க முடியும். உங்க ஹார்ட் வந்து போயிடாது. அப்புறம் நீங்க இந்த டிவைன் டான்ஸ் அததான் சொல்றேன். இந்த டிவைன் டான்ஸ் அதாவது இந்த திருத்துவம் நடனம்னு சொல்றாரு. அவ அந்த ஜாயில நீங்க பங்கெடுக்கவே முடியாது. உங்க ஹார்ட் வந்து ஏகப்பட்ட சிக்கல்களுக்குள்ள போய் சிக்கி அப்படியே குழப்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்புறது, யாரை நம்புறது அப்படின்னே போயிருவீங்க. இவங்களை நம்பலாமா, இவங்களை நம்ப கூடாதா, இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களா, இவங்களை நம்ம அது பண்ணிடுவாங்களா,
லவ் கான்சியஸ்னஸ் பத்தி பால் எழுதுறாரு பாருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் செய்யும், சகலத்தையும் நம்பும். அவ்வளவுதான். அன்பு சகலத்தையும் நம்பும். நம்பும். அவ்வளவுதான். அன்புக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா, டக்கு நம்பும். சோ அந்த நீங்க வந்து இப்படி இப்படி உட்கார்ந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்க மாட்டீங்க. இவன் நல்லவனா, கெட்டவனா, இவனை நம்பலாமா? அன்பு இருக்குது அப்படின்னா, அதனால ஒரு 10 ரூபாய் இழந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாதுன்றேன். என்னத்த கொண்டு வந்தோம்? நிர்வாணியா தானே வந்தோம். ஒண்ணுமே இல்லாம தானே வந்தோம். 10 காசு அவன் சாப்பிட்டான்னா பிரச்சனை இல்ல. ரூ. 1 சாப்பிட்டான்னா பிரச்சனை இல்ல. கர்த்தர் நமக்கு திரும்ப 1000 மடங்கு திரும்ப தர வல்லவர்ன்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. சோ இந்த ரிலேஷனல் காட நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்றது எதுல தெரியும்னா, உங்க இருதயம் கட்டுக்கடங்காத, அளவற்ற அன்ப வந்து அப்படியே இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தரும். மனுஷனுக்கு மட்டும் நான் பேசல. ஒவ்வொரு ஜீவராசியும், ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும், ஒவ்வொரு கிரியேஷன்ல இருக்கிற ஒவ்வொன்னையும் உங்க ஹார்ட் வந்து அப்படி லவ் பண்ணும். தண்ணிய கூட லவ் பண்ணுவீங்க. மலைய லவ் பண்ணுவீங்க. உங்க ஹார்ட் வந்து மலைய அப்படியே என்கரேஜ் பண்ணும். மலைய பார்த்து சந்தோஷப்படும். தண்ணிய பார்த்து சந்தோஷப்படுவீங்க. வாவ்! இந்த தண்ணி எப்படி உருவாச்சு? அப்படின்னு உங்க ஹார்ட் வந்து பூரிப்புல குலுங்கும். துள்ளும் உங்க இருதயம். துள்ளும். துள்ளிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. ஜாய்ல துள்ளிக்கிட்டே இருக்கும் உங்க ஹார்ட். எப்ப தெரியுமா? ஒன் கான்சியஸ்னஸ்ல வந்து லவ் why I am here. What is the purpose of my life? நான் இந்த திருத்துவ நடனத்துக்குள் நானும் உள்ள நுழையணும்னா, இந்த திருத்துவத்தினுடைய ஜாய்க்குள்ள நானும் போகணும்னா, அவங்க எப்படி ஒன்னஸ்ஸா இருக்காங்களோ, அந்த ஒன் கான்சியஸ்னஸ்க்குள்ள நானும் உள்ள போனா மட்டும்தான் நீங்க அந்த அந்த ஜாய அட்டைன் பண்ணுவீங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு போயும் கூட பிரயோஜனமே கிடையாது. சர்ச்சுக்கு போறவங்க கூப்பிடுங்க, கேளுங்க. சமாதானம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. சமாதானத்துல வாழ்றியா? சர்ச் சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ற, சரி ரைட் ஓகே. சமாதானமா இருக்கியான்னு மட்டும் உங்களுக்குள்ள பீஸ் இருக்கான்னு கேளு. இல்லன்னு தான் சொல்லுவான். பீஸ்ங்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி இப்படி வர்றது இல்ல. சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்றதுனால பீஸ் வந்துடாது. பீஸ் கம்ஸ் when you are getting into this oneness. அந்த அந்த ஒன்னஸ்ல போய் உங்க ஹார்ட் வந்து எல்லாத்தையுமே லகுவா எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸி கோயிங்ல உங்க ஹார்ட்டை நீங்க அப்படியே ரிலாக்ஸ்டா வைங்க. வந்தீங்க வாழ தானே வந்தீங்க, வாழுங்க. இவ்வளவுதாங்க, வாழ தானே வந்தீங்க. சட்டை போடவா வந்தோம், போட்டி போடவா இந்த உலகத்துக்கு வந்தோம், அடுத்தவன் நம்மள பேசுறத கேட்கறதுக்கா இங்க வந்தோம்? சொல்லுங்க. நம்ம அதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கோம் டே அண்ட் நைட்டா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுக்காக தானே இந்த பிறப்பு கிடைச்சிச்சு எனக்கு. இவனை பத்தியும் அவனை பத்தியும் கவலைப்பட்டு இதுக்குதான் இந்த பிறப்பை எடுத்தேன் நானு. இந்த பிறப்பினுடைய மகிமையவே தொலைச்சிட்டு எவன் பேசினதையோ என்னென்னத்தையோ எடுத்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருதயத்தை அப்படியே கடினமாக்கி உங்க இருதயம் நாளுக்கு நாள் அது வந்து கல்லா மாறிட்டே போதே. அத புரியுங்க. ஐயோ, நான் இதுக்காகலாம் இல்லன்றத முதல்ல புரியுங்க. நீங்க பணம் சம்பாதிக்க இங்க இல்ல. நீங்க யாருக்கு முன்னாடி சாதிச்சு காட்ட இங்க இல்ல. இவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும், இவன் முன்னாடி நான் பெரிய ஆள் ஆகணும், இவன் முன்னாடி என் ஊழியம் வளரணும், நான் வந்து ஒரு பெரிய ஊழியம் செய்யணும், நான் வந்து இப்படி வாழணும், எனக்கு அப்படி வாழணும். நான் எதுக்காகவும் வரலப்பா. நான் அதுக்காகலாம் இல்ல இங்க. எனக்கு கிடைத்த இந்த பிறப்பு கிறிஸ்துவுக்குள் நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தேன். அவருக்குள்ள இருந்ததுனாலதான் இங்கேயே வந்திருக்கேன். அவருக்குள்ள நான் இல்லைன்னா இங்க வர முடியாது. அவருக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ளே வர முடியும். அப்படி வந்த ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே கிடையாது இங்க. வேற யாரையும் நான் வேற எந்த லென்ஸையும் போட்டு இவன் பெரியவனா, இவன் சின்னவனா, இவன் நம்மளோட மேல வந்துருவானா, இவன் நம்மளோட மேல போயிட்டானா, எந்த அளவுக்கு ஹார்ட்ட வந்து சொல்லுங்க. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி வாக்ஸ் இன் சிம்பிளிசிட்டி. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சைனே சிம்பிளிசிட்டி.
சிம்பிளிசிட்டின்ன உடனே நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிடறான்னா, சிம்பிளிசிட்டின்ன உடனே வெறுமனே ஆடம்பரம் இல்லாம வெள்ளை சட்டை போட்டுக்கிடணும், பிஞ்ச செருப்ப போட்டுக்கிடணும், ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கணும், இல்லன்னா எதுவுமே இல்லாத மாரி பண மாரி இருக்கணும். அப்படி இல்ல. ஹார்ட்ல இருக்கணும் சிம்பிளிசிட்டி. உங்க ஹார்ட்ல காட்டுங்க சிம்பிளிசிட்டிய. எந்த மனுஷனையும் நேசிக்க, எல்லா மனிதனையும் ஒரே மாரி சிந்திக்க, ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு ஜீவராசியையும், ஒரு எறும்ப கூட நேசிங்க. எறும்ப கூட கொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க இருதயம், ஒரு எறும்பு இப்படி ஓடுதுன்னா, அத அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டாவது சிந்திங்க. இத நான் அடிக்கணுமா? வேணாமான்னு சிந்திங்க. பட்டுன்னு அடிச்சுப்புட்டு கொன்னுபுட்டு தூக்கி போடுறது இல்ல. இத நான் இப்ப அடிக்கணுமா? இத நான் கொல்லணுமா? இல்ல இத நான் புடிச்சு வெளிய விட்டுறலாமா? மேக்ஸிமம் என்னுடைய வீட்டுக்குள்ள நாங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இமாச்சல். சுத்தி செடிங்க பயங்கரமா இருக்கு. எங்க வீட்ட சுத்தி ஃபுல்லா செடி தான். பூச்சிங்க வந்துட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப வேற வழியே இல்லன்னா மட்டும் தான் அடிப்பேன். வேற வழியே கிடையாதுன்னா மட்டும் தான் அடிப்பேன். இல்லன்னா, அது எதுவா இருந்தாலும் அத மெதுவா புடிச்சு கொண்டு போய் வெளிய விடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா, இத நான் கொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்குது? அந்த உயிருன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இந்த பூமிய தவிர இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கேயோ போய் உயிர தேடிக்கிட்டு இருக்கான். எங்கேயாவது உயிர் கிடைக்குதா? உயிர் இருக்கா சொல்லுங்க? ஆனா இந்த பூமியில கொஞ்சம் சோற கொஞ்ச நாள் அப்படியே விடுங்களேன். கொஞ்சம் சாப்பாட அப்படியே விடுங்களேன். அதுல உயிர் வந்துருங்க. ஒரு தண்ணிய கொஞ்ச நாள் அப்படியே விடுங்களேன். அந்த தண்ணிக்குள்ள உயிர் வந்துருங்க. அதுக்குள்ள சின்ன சின்ன புழுக்கள் உயிரோட வந்துருங்க. ஜீவனால நிரம்பி இருக்கிற, ஜீவ சக்தியால நிரம்பி இருக்கிற இந்த பூமிக்கு இருக்க இந்த 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 பெரிய ஒரு பொக்கிஷத்த ஏன் தேவையில்லாம வீணாக்குறீங்க? இங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கைய அவர அறிகிற அறிவிலையும், அவர அறிகிற அந்த அறிவிலையும், உறவுலையும் கூட இருக்கவங்களோட அன்பா இருந்துட்டு, அவன் 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 எவனா வேணா இருந்துட்டு போட்டும். அவன் யாரா வேணா இருந்துட்டு போட்டும். அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். அவனுக்கு தான் தெரியும் அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு தெரியாது. யார் வாழ்க்கையும் குற்றப்படுத்தவோ, யார் வாழ்க்கைக்குள்ள போய் நின்னு நம்ம அவன் வாழ்க்கைக்குள்ள போய் நின்னு பதில் சொல்லவோ, நமக்கு அது தேவையே கிடையாது. நீங்க மற்றவன நேசிங்க. அதுதான் உங்க வேலை. அத மட்டும் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க லைஃப்ல. இந்த நியாயம் தீர்க்கிற மனநிலை சொன்னேன் பாருங்க. ஒரு 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 தாட் இன்னொரு தாட்ட நியாயம் தீர்க்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஒரு தாட் இன்னொரு தாட்ட நியாயம் தீர்க்கிறது வெறுமனையா உங்களுக்குள்ள மட்டும் நடக்காது. நீங்க அடுத்தவன் தாட்டையும் போய் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருப்பீங்க. இவன் எப்படி? இவன் ஏன் இத செஞ்சான்? இவன் எப்படிப்பட்டவன்? இவன் எதுக்கு பண்றான்? அவனுக்கு தெரியும் அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு. அவன் வாழ்க்கைக்குள்ள என்ன போகுதுன்றது உங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? அவன் அத ஏன் செஞ்சான்னு அவனுக்கு தான் தெரியும். உங்க வாழ்க்கைய நீங்க பார்த்து மற்றவங்க அவங்களுடைய டெசிஷன்ஸ்ல அவங்களுடைய தீர்மானங்களுக்குள்ள போய் அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறத டோன்ட் ஜட்ஜ் எனிஒன் அதுதான் இயேசு சொன்னார். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதிருங்கள். குற்றவாளியா தீர்க்காதீங்க அப்படின்னு ஜீசஸ் அதுதான் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹார்ட் அப்படி அப்படி டிசைன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள முதலாவது ஆதாமுக்குள்ள உங்க இருதயம் எப்படிதான் திங்க் பண்ண முடியும்னா மத்தவங்கள குற்றவாளியா நீங்க கண்டிப்பா தீர்ப்பீங்க. ஏன்னா அந்த இருதயம் எப்படின்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற தாட்ட மட்டும் சண்டை போடாது. அடுத்தவன் தாட்டையும் எடுத்து வச்சு சண்டை போடும். இவன் ஏன் இப்படி யோசிச்சான்? இவன் ஏன் இப்படி பேசினான்? இவன் ஏன் இப்படி பண்ணான்? அப்படின்னு அடுத்தவனையும் சேர்த்து வச்சு சண்டை போடும். அவனுக்கு தெரியுங்க. அவன் பாடு அவனுக்கு. அதனால யாரையும் குற்றவாளியா தீர்க்காதீங்க. இந்த இந்த ஃபைனல் டேல நீங்க இவ்வளவு நாள் ரிலேஷனல் காட புரிஞ்சுட்டீங்கன்றது நீங்க பேச போற தியாலஜில நீங்க என்ன தியாலஜி வேணாலும் படிச்சுக்கங்க. இப்ப நான் 5 நாள் நான் 4 நாள் உட்கார வச்சு உங்களுக்கு தியாலஜி சொல்லிக் குடுத்தேன். பைபிள்ல இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கு? ட்ரையூன் காட் எப்படி இருக்கிறாரு? ட்ரையூன் காட் எப்படி உள்ள போறாரு? எப்படி அவங்க எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்காங்க? அதெல்லாம் ரைட் தான். நீங்க பின்னி பிணையலைன்னா வேஸ்ட். சோ இந்த இந்த 4 நாள் நீங்க கத்துக்கிட்ட தியாலஜியோட ரிசல்ட் நீங்க போய் எப்படி ட்ரினிடேரியன் காஸ்பல பேச போறீங்கன்றதுல எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு ட்ரினிடேரியன் காஸ்பல் பேச தெரியலனாலும் பரவாயில்ல.
ட்ரினிடேரியன் காஸ்பல வாழ தெரியும். சரியான சம்பவம். நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ட்ரினிடேரியன் காஸ்பல வாழ கத்துக்கிட்டீங்கனாலே போதும். ட்ரினிடேரியன் காஸ்பல் எனக்குள்ள வந்துருச்சுன்றது நான் வந்து பாரு ஐ அம் ஹேவிங் a very big gospel. வெரி சிம்பிள். ட்ரினிடேரியன் காஸ்பல் எனக்குள்ள வந்துருச்சுன்றது இப்ப என் இருதயம் ரொம்ப லகுவாய் போச்சு. இப்ப நான் எந்த லீகலிஸ்டிக் வியூலையும் கிடையாது. நான் எந்த சட்டத்துக்குள்ளயும் நானும் கிடையாது. அடுத்தவனையும் நான் அப்படி பாக்குறது இல்ல. நான் நிம்மதியா வாழ்றேங்க. முடிஞ்சு போச்சுங்க. ட்ரினிடேரியன் காஸ்பலுக்குள்ள இருக்கீங்க நீங்க. இந்த ரகசியம் சரியா சொன்னீங்க. இந்த ரகசியம் புரியாம எந்த தியாலஜிய படிச்சோம் ஒரு மண்ணுக்கும் கிடையாது. இன்னொரு அறிவை தான் உள்ள சேர்த்துட்டு போவீங்க. அந்த அறிவுனால என்ன நடக்கும்? போய் இந்த பாரு நான் ஒரு தியாலஜி வச்சிருக்கேன். இந்த தியாலஜியை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தியாலஜியை தான் பரப்புவீங்க. இந்த 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 நேச்சரை உங்களுக்குள்ள டெவலப் பண்ணதான் இந்த தியாலஜியை கொடுக்குறேன். இந்த தேவன் யாருன்ற அந்த கண்ணோட்டம் மாறினா நீங்க உங்களை மாத்திக்கணும். உங்களுக்குள்ள அன்புதான் எல்லாத்துக்குமே பிரதானம். அன்பை தவிர வேற எதுவுமே பரிசுத்தம் கிடையாது. வாட் இஸ் ஹோலினஸ்? நம்மால ஹோலினஸ் எங்க போயிட்டான்னா இதை விடு அதை விடு அதை விட்டாதான் பரிசுத்தம், இதை விட்டாதான் பரிசுத்தம், அப்படித்தான் பரிசுத்தம், இப்படித்தான் பரிசுத்தம். பரிசுத்தத்தை எப்படி காட்டிட்டாங்கன்னா இங்க இருக்கு இந்த பூமியில இருக்கிற பொருட்களை வச்சு இல்ல இந்த பூமியில இருக்கக்கூடிய லீகலிஸ்டிக் மைண்ட், அதாவது இந்த லீகல் மைண்ட்ல இருந்து ஹோலினஸ் எப்படி டிசைன் பண்றாங்கன்னா ஆக்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஹோலினஸ்ன்ற வார்த்தையவே எதுக்குள்ள கொண்டு போய் எதுக்குள்ள கொண்டு போய் சொருகி விட்டான்னா இந்த பூமியில ஒரு சில அதான் நியாயப்பிரமாணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றோம்ல, நியாயப்பிரமாணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றோம்ல. புறஜாதியார் நியாயப்பிரமாணத்தை பெறாத புறஜாதியார் கூட தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்கன்னு பவுல் எழுதுறாருல்ல. அப்ப அந்த மனதுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு நியாயப்பிரமாணம் உருவாயிருக்குல்ல. அந்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றதுக்கு கரெக்டா வாழ்றதுக்கு யாரெல்லாம் ஒத்து வராங்களோ அவங்க எல்லாம் நீதிமான்கள். நம்ம மனதுல இருக்கக்கூடிய பிரமாணங்கள் யாரெல்லாம் அகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்தை எப்படி கொண்டு வந்துருச்சுன்னா நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற லீகல் மைண்ட அந்த லீகல் மைண்டுக்கு கரெக்டா என்ன பண்ணணும்னா எல்லாரும் வாழ்றவங்க எல்லாம் ஹோலி. அப்ப இதையே காட்டி காட்டி திரும்ப திரும்ப நியாயப்பிரமாண மனநிலையிலேயே வச்சு இதுதான் ஹோலினஸ் சொல்லி புரிய வச்சுட்டாங்க. ஆனா the true holiness பரிசுத்தம், what is holiness? பரிசுத்தம் என்பது என்ன? பரிசுத்தம் என்பது பாவத்தோடு தொடர்புடையதா? பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் தொடர்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாவம்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்பாக இருந்தே பாவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வானத்திலும் கிடையாது, பூமியும் கிடையாது, சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, மனிதனும் கிடையாது. எதுவுமே இல்லாதப்ப எதுவுமே கிடையாது, அண்டங்களே கிடையாது. அப்பவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாங்களாம்? அப்ப இருந்தே அவங்க யாராம்? பரிசுத்தரா. சரி, இப்ப நான் கேக்குறேன், பாவம்னு ஒண்ணு இருந்தா தானங்க பரிசுத்தம்னு ஒண்ணு உருவாக முடியும். இல்லைன்னா பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு டிஃபைன் இதே கிடையாது. இப்ப உங்க அதாவது லீகலிஸ்டிக் வியூல சொல்றேன். லீகலிஸ்டிக் மைண்ட்ல பாவம்னு ஒண்ணு இருந்தாதான் பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்க முடியும். ஏன்னா பரிசுத்தம்ன்றதே பாவத்துக்கு விலகி இருத்தல் தான் பரிசுத்தம்ன்ற வார்த்தைனா நான் என்ன கேட்கிறேன், எதுவுமே இல்லாதப்பே பரிசுத்தம்ன்ற வார்த்தை இருந்துச்சு. அவங்க 3 பேர் மட்டும்தான் இருந்தப்பவே அவர்கள் பரிசுத்தராய் தானே இருந்தாங்க. அப்ப அவங்க எதுவுமே இல்லாதப்பவே பரிசுத்தம்ன்ற வார்த்தை இருந்துச்சு. அந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னா அவர்களுக்குள் இருந்த கலங்கமில்லாத பரிபூரணமான அன்புதான் அந்த பரிசுத்தம். ஹோலினஸ் நீங்க லவ்ல புரியலன்னா
நீங்க தொலைஞ்சி. ஏன்னா பாவம்ன்ற ஒண்ணு இல்லாதப்பவே பரிசுத்தம்ன்ற ஒண்ணு இருந்துச்சு. பாவம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் பாவம் இது, பரிசுத்தம் இது அப்படின்னு பிரிக்கப்படுவதுதான் லீகலிஸ்டிக் காஸ்பல் என்ன சொல்லுதுன்னா, இவன் பாவினா அப்ப இது பரிசுத்தம் அப்படின்னு இங்க இருந்து டிஃபைன் பண்ணுது. நான் எங்க கொண்டு போறேன்னா ஹோலினஸ்ன்ற வார்த்தைய before man was created there was holiness and what was that holiness? அதுதான் பிதாவின் பரிபூரணம், பரிசுத்தாவியின் பரிபூரணம், குமாரனின் பரிபூரணம். அந்த பரிபூரண அன்புதான் நல்லா புரியணும். அந்த பரிபூரண அன்புதான் பரிசுத்தம். சோ நீங்க பரிசுத்தத்தை அன்புல பாக்காட்டினா நீங்க வேற எதுல பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா லீகல் காஸ்பல் எங்க கொண்டு போயிருச்சுன்னா பரிசுத்தத்தை ஆக்ஷன்ல கொண்டு போயிடும். ஏன்னா லீகல் மைண்ட் தானே, எல்லாருக்குள்ளேயுமே நியாயப்பிரமாணம் இருக்குல்ல. எத்தனை பேருக்கு இப்ப சொன்ன மேட்டர் புரிஞ்சிச்சு? பரிசுத்த மேட்டர். இப்ப பீடி சிகரெட்டுன்னு எதுவுமே இல்லையே. தேவனை பார்த்து தேவதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா அவரை பார்த்து என்ன பாவம் செய்யாதவர் பாவம் செய்யாதவர் பாவம் செய்யாதவர் இவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாவத்தோட பரிசுத்தத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவரை பார்த்து தேவதூதர்கள் இப்ப சொல்றாங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்கல்ல. அப்ப அவங்க இன்டைரக்டா ஆண்டவரை பார்த்து உங்ககிட்ட பாவம் இல்ல பாவம் இல்ல பாவம் இல்லைன்னு சொல்றாங்களா? ஏங்க பாவம்னு நீங்க டிஃபைன் பண்றது பூராமே பூமியில தானங்க இருக்குன்றீங்க. விபச்சாரம் எங்க இருக்கு? இங்கதானே இருக்கு. திருடு எங்க இருக்கு? இங்கதானே இருக்கு. எல்லாமே பிசிக்கல் ஆக்ஷன் தானே சொல்றீங்க. அப்ப அவங்கள பாத்துக்கிட்டு நீங்க உங்ககிட்ட பாவம் இல்ல உங்ககிட்ட அவர் நான் ஏன்டா பீடி பிடிக்கணுங்கிறாரு. நான் ஆவியா இருக்கேன், நான் ஏன்டா பீடி பிடிக்க போறேன்? நீ விபச்சாரம் பண்ணாதவர் அப்படின்னா அவரு நான் ஏன்டா பண்ண போறேன்? I am a spirit. I am a spirit being. நான் ஒரு ஆவியாக இருக்கிறேன். நான் ஏன்டா பண்ண போறேன்? ஏங்க நீங்க நீங்க நீ நம்ம பாவம்ன்ற அந்த மேட்டரை வந்து எங்க கொண்டு போயிட்டோம்னா முழுக்க முழுக்க மாரல் ஆக்ஷன்ஸ்குள்ள மாரல் அண்ட் லீகலிஸ்டிக் மேட்டர் ஆக்கிட்டோம். ஹோலினஸ்ன்ற மேட்டரை மாரல் அண்ட் லீகலிஸ்டிக் ஆக்கிட்டோம். அந்த ஹோலினஸ் என்ற வார்த்தை, அந்த ஹோலினஸ் என்கிற வார்த்தையினுடைய மெய்யான அர்த்தம் என்னன்னா, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். அதான் மேட்ரு. உங்கள் பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இத சொல்லிட்டு உன்னை நேசிக்கிறவனே நீயும் நேசித்தால் என்ன இருக்கு? உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறார். அந்த பூரண சற்குணர் இருக்கு பாருங்க, அந்த லவ் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த லவ்ல பூரணம் வருது. அந்த பூரணத்துக்குள்ள ஒரு மனிதன் எப்ப கடந்து வரானோ அவன் பரிசுத்தத்துக்குள்ள வர்றான். அன்பை இழந்து அன்பில்லாத எந்த பரிசுத்தமும் குப்பைக்கு சமானம். நிறைய பேர் அன்பை இழந்துட்டாங்க. பரிசுத்தங்கிற பேர்ல அன்பே கிடையாது. அந்த சர்ச்சஸ்ல எல்லாம் போங்க, சில சர்ச்சஸ்குள்ள எல்லாம் போங்க, பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் வாரம் வாரம் நம்மளை கத்தி கூப்பாடு போட்டு நம்மளை வந்து வாழையோட மாட்டான். மாரல் லைஃப் அப்ப வேணாமா பாஸ்டர்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப மாரல் லைஃபே தேவையில்லையா, நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? இந்த கேள்வி வருதா? சும்மா கை உயர்த்துங்க, இல்ல தம்பாது போடுங்க. ஆமா சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நியாயப்பிரமாணமும் ஆவிக்குரிய தானே ரோமர் புத்தகத்துல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நியாயப்பிரமாணம் நேத்து அதை லாஸ்ட்ல டிஃபைன் பண்ணுங்க. அத
லாஸ்ட்ல முடிக்க போற நேரத்துல அதெல்லாம் எடுத்தனே, அது என்னன்னு திருப்பியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப. சரிங்களா? சோ இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப மாரல் வேல்யூஸ், மாரல் மேட்டர்ஸ் இஷ்யூவே இல்லையா அப்படின்னு. எல்லா மாறலுமே மனிதனுக்காக தான், கடவுளுக்காக கிடையாது. இத முதல்ல புரிஞ்சுங்க. கடவுளுக்காக கிடையாது. முதல்ல அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நல்லது. இத முதல்ல மைண்ட்ல கொண்டு வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏன் மாரலி நல்லா இருக்கணும்னா, கடவுளுக்காக இருக்கேன் பிரதர் அப்படின்னா உன்னை விட முட்டாள் வேற எவனுமே கிடையாது. கடவுள் அப்பதான் பிரதர் எனக்கு பரலோகத்துல வாய்ப்பு கொடுப்பாரு. உனக்கெல்லாம் சத்தியமா கொடுக்க கூடாது. அப்பதான் பிரதர் நம்மள நரகத்துல இருந்து காப்பாற்றுவாரு. நரகத்துக்கு போயிருவோம் பிரதர் இல்லன்னா. மாரல் குட்னஸ் முதல்ல இது நல்லா தெரியுங்க. மாரலா நான் ஏன் கரெக்டா இருக்கணும்னா, அது எனக்கு நல்லது. அது என்னுடைய நல்லது. அவ்வளவுதான். இத முதல்ல தெரிஞ்சுங்க. நான் மாரலி சில விஷயங்கள்ல நான் கரெக்டா இருக்கிறது எனக்கு நல்லது. முதலாவது. இரண்டாவது, நான் நல்லவனா இருந்தாதான் பரலோகம் போக முடியும். நான் நல்லவனா இருந்தாதான் நான் பரலோகத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு இடம் கொடுப்பாருன்றதுக்காக ஒருத்தன் நல்லவனா வாழ்ந்தா அவன் நல்லவனா தன்னை வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிறானே தவிர, அவன் உண்மையாவே நல்லவன் கிடையாது. அவன் நல்லவனா? இல்ல அவன் நல்லவன் கிடையாது. அவன் எப்படி நீங்க நல்லவன் சொல்லுவீங்க? அவன் ஒரு காரணத்துக்காக நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் நல்லவனா வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் என்ன காரணம் அது? பரலோகம்ன்ற ஒரு காரணம் இருக்கு. பரலோகம்னு ஒண்ணு இல்லன்னா, அப்ப இவன் பேசிக்கலி யார் அவன்? சொல்லுங்க பாப்போம். இப்ப பரலோகமே ஒண்ணு இல்ல. இப்ப அவன் யாரா இருப்பான்? சொல்லுங்க. பிரதான பாவியா இருப்பான். அயோக்கிய ராஸ்கலா தான் இருப்பான். ஏன்னா பரலோகம்னு ஒண்ணு இல்ல, நரகம்னு ஒண்ணு இல்ல. அப்ப பேசிக்காவே பை நேச்சர், இந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். பை நேச்சர் அவன் நல்லவன் கிடையாது. பை நேச்சர், சுபாவத்தினால் அவன் நல்லவன் அல்ல. ஒரு காரணத்துக்காக நல்லவனாக வாழ நடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தாதான் அது கிடைக்கும்ன்றதுனால. ஆனா ஆண்டவருக்கு ஒரு காரணத்துக்காக நல்லவராகிறவன் தேவையில்லைங்க. சுபாவமாகவே நல்லவனாய் வாழணும். அதனாலதான் பைபிள் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா, நம்மை தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் படைத்திருக்கிறார். நான் ஏன் நல்லவன்னா, நான் நரகம் இருக்கிறதுனால நல்லவன் கிடையாது. நான் பரலோகம் இருக்கிறதுனால நான் நல்லவன் கிடையாது. நான் நல்லவன் ஏன்னா அதுதான் என் சாயல். அதுதான் பை நேச்சரே. நான் அதுதான்யா. நீங்க ஏங்க நல்லவனா? ஏன்னா நான் நல்லவேண்டா. நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏன்னா நான் அதுதான்டா. பரலோகத்துக்கு போகணுன்றதுனாலயா? கிடையவே கிடையாது. இல்ல நரகத்தை பார்த்து பயப்படுறீங்களா? கிடையவே கிடையாது. பரலோகம் நரகம்ன்றத பார்த்து பயந்தெல்லாம் நான் நல்லவனாகவோ, நான் இப்படி வாழணும்னா வாழல. அப்ப ஏன் நீங்க இப்படி வாழ்றீங்க? ஏன்னா நான் அதுதான். ஒரு ஆப்பிள் மரத்திட்ட போய் நீ ஏன் ஆப்பிள் கொடுக்குற? நீ ஏன் ஆப்பிள் தரேன்னு கேட்டா, ஏய் லூசா நீ, அப்புறம் ஆப்பிள் மரம் ஆப்பிள் தரேன் வேற என்னடா தர? இதாண்டா என் சாயல்னு சொல்லும். ஒரு ஆரஞ்சு மரத்திட்ட போய் நீ ஏன் ஆரஞ்சு கொடுக்குறேன்னு கேட்டா, நான் என்னோட சாயலை தான், என்னுடைய வித்து, நான் இந்த விதையிலிருந்து பிறந்திருக்கிறேன், நான் என் விதையே அதுதான். ஒரு ஆரஞ்சு மரம் ஆரஞ்ச கொடுக்குதுன்னா அதனுடைய விதையே அதுதான். நான் தேவனுடைய வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் வேதம் சொல்லுதுன்னா, நான் தேவ சாயலாகவே இருக்கிறேன். அப்படின்னா நான் சாயல்ல இருந்து நல்லவங்க. பரலோகம் ஒண்ணு இருந்தாலும் அப்படித்தான், இல்லாட்டினாலும் அப்படித்தான். நானு
அந்த ஊரை உட்கார்ந்து காரணத்துக்காக நல்லவன் ஆக்குற மாதிரி வேஷம் போட வச்சு, நீ பரிசுத்தமா வாழலன்னா உனக்கு நரகம் போயிருவ, பரிசுத்தமா நீ நரகத்துக்கு போயிருவ, பரிசுத்தமா நரது, நீ நடிக்க வச்சுக்கிட்டு இருக்க. அவனுக்கு சாயலை சொல்லி கொடுக்கல நீ. அவனுக்கு அவனோட ஒரிஜினல் நேச்சரே இதுதான் புரிய வைக்கிறதுக்கு தான் சபை. சபை அவனை நடிக்க வைக்கிறதுக்கு இல்ல. பரலோகத்தை காட்டி நரகத்தை காட்டி பயமுறுத்தி நியாய பிரமாணம் நியாய தீர்ப்பு நாள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்பின் நாளை காட்டி வருகை பார் சீக்கிரமா வரப்போகுது, அப்புறம் நீ இப்படி இருந்தே நான் எப்படி போவ, இப்படி பயமுறுத்தி பண்றதுக்கு பேரு அயோக்கியத்தனங்கிறேன். அவன் நல்லவனா? அவன் உண்மையாவே நல்லவனா? அவன் உண்மையாவே பை நேச்சர் நல்லவனா? கிடையாது. அவன் சாயலாகவே அப்படி மாறிட்டானா? கிடையாது. பயமுறுத்தி பயமுறுத்தி ஒருத்தனை நடிக்க வைக்கிறதுனால என்ன கிடைச்சிட போகுது? ஆண்டவரும் அவனை பார்த்து பரவாயில்ல இவன் இதெல்லாம் விட்டுட்டான்னு சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும் இவன் சாயல்ல இன்னும் மாறலங்க. இவன் இந்த வீணா போனவன் ஒரு பிரசங்கம் பண்றான், அந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த வீணா போனவன் இப்படி வாழ்றான்னு சொல்லிதான் டென்ஷன் ஆவாரு. ஏன்னா இவனுக்கு எதை சொல்லி கொடுக்கணும்னு நான் வச்சேன்னா, இவன் எப்படியாவது அவனுக்கு அவனோட சாயலை கத்து கொடுப்பான். இதுதான்டா அவன் சாயல், இந்த சாயலை நீ புரிஞ்சுக்கோ, இந்த சாயலின் படி நீ இருக்கிற, இந்த சாயலை நீ அடையணும். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். பழைய மனுஷனை களைந்து புதிதாய் தேவனுடைய சாயலாக புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்ப அந்த சாயலையே சொல்லி கொடுக்காம, சாயல் இப்படி இருக்கிறதுனாலதான்டா நீ இப்படி இருக்கணும்ன்ற பேசிக் நாலேஜைய கொடுக்காம, சும்மா நியாய தீர்ப்புனாலையும் அதெல்லாம் எழுதி வச்சதனுடைய நோக்கமே வேற. அதை காட்டி பயன்படுத்துறதுக்கு எழுதி வச்சாங்க. வச்சு பயன்படுத்தி 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 சிகரெட்டை விட்டுட்டேன், பீடியை விட்டுட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இவன் இப்பயும் அயோக்கிய பேதான், இவன் இப்பயும் பீடி புடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இல்ல ஆண்டவரே, நான் 5 வருஷம் ஆச்சு ஆண்டவரே பீடியை விட்டு. டேய், நீ பீடியை ஏன் விட்ட தெரியுமா? உன் சாயல் புரிஞ்சதுனால நீ விட்டியா? நான் புதிதாய் சிருஷ்டிக்க, தேவனுடைய சாயலாக புதிதாய் சிருஷ்டிக்க புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சாயலை ஒருத்த உணர்ந்ததுனால நீ விட்டியா? அந்த சாயலை விட்டு உன்னோட வித்து தேவனுடைய வித்தினால் நான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த நாலேஜால நீ விட்டியா? விடல. அப்ப ஏன் விட்ட? ஆண்டவரே அப்பதான் பரலோகத்துக்குள்ள உள்ளிடுவாங்க ஆண்டவரே. பரலோகத்துக்குள்ள பேயே வருது. யோபு புத்தகத்துல பேயே வந்து நின்னான்னு போட்டிருக்கு. உன்னை விட மாட்டாரா? பேய்க்கே உள்ள வர்றதுக்கு அங்க வாட்ச்மேன் சொல்லலையா, யார கட்டுறா நீ உள்ள போற? ஐயோ கேப்பாயில, இங்க இருந்து வெளியே திருத்தி விட்ட உடனே நீ எப்பறம் உள்ள வரலான்னு கேட்டாங்களா? கேட்கல. அவனே உள்ள விட்டானா இல்லையா? அவனே போய் ஆண்டவர் முன்னாடி நின்னானா இல்லையா? யோபு புத்தகம் படிச்சீங்களா இல்லையா? பேய்க்கே ஃப்ரீ என்ட்ரி இருக்கு. எப்படி? முதலாம் அதிகாரத்திலே வந்து நிக்கிறார், தேவ சன்னதியில் வந்தது. பேய்க்கே ஃப்ரீ என்ட்ரி. பேய்க்கே அங்க கேட்ல நிறுத்த ஆள் கிடையாதான். பேய் உள்ள போறதுக்கே ஆண்டவர் ஒண்ணுமே பேசலையா? வந்துட்டியாப்பா, என்னப்பா உன் மேட்ரு, ஊர்லாம் சுத்திட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆண்டவரே போனேன், அப்படியே சுத்தினேன். என்ன என் மகன் யோபுவை பார்த்துட்ட போல தெரியுது அப்படிங்கிறாரு. ஆமா அப்படிதான் பார்த்தேன். அவனுக்கு என்ன நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அங்க பாருங்க. ஆண்டவர் வந்து அப்பெல்லாம் ஒரு நாள் வந்து ஃபைட் பண்ணிட்டு எல்லாம் இல்ல பாருங்க. நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பேய் வந்து அப்படியே பயங்கரமானதுன்னு. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவனை அவர் எப்படி டீல் பண்றான்னு பாருங்க. சும்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க தான் என்னமோ ஓன்றீங்க. நீங்க ஓன்ற வரைக்கும் அவன் உங்களை பிடிச்ச ஆட்டதான் செய்வான். ஆண்டவர் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு மாதிரி ஜாலியா பேசுறேன். என்னடா சுத்திட்டு வந்துட்டியாம்ல, இதான் பேசுறேன், இதான் பேசுறாரு. அவனை அப்படிதான் டீல் பண்றாரு. கேஷுவலா பேய்க்கே என்ட்ரி இருக்குதான், ஃப்ரீ என்ட்ரி. அவன்ல அம்பாட்டுக்கு போறேன், அம்பாட்டுக்கு ஆண்டவர் அதாவது தேவ சந்நிதிக்கே போயிட்டானா. ஒரு நாள் தேவ புத்திரர்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில நிற்கும் போது அங்கேயே போயிட்டானா. அங்கனக்குள்ளேயே அவனுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா உங்களை தடுப்பார. நீங்க என்ன பேயை விட மோசமானவங்களா? எத்தனை பேர் இதுல பேயை விட நான் மோசமானவங்கன்னு சொல்றீங்க? கை எடுத்து காட்டுங்க.
நான் பேயை விட கேவலமானவங்கன்னு சொல்லுங்க. ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, அவர் மனதுல யார் மேலையும் கசப்பு கிடையாது. இத முதல்ல மனசுல வைங்க. அப்பா மனசுல அந்த பேய் வந்து முன்னாடி நின்னா கூட, ஐயோ கப்பையனே, எப்படா நீ முன்னாடி வந்த, ஐயோ எத்தனை தேவ தூதர்களை விழ தள்ளிட்டானே அப்படின்னு அவனை பார்த்து சபிச்சாரா? உள்ள கடிச்சாரா? கிடையாது. அவர் மனசுல கசப்புன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. என் தேவனுடைய இருதயத்தில் அன்பின் தேவன், அவர் அன்பே உருவானவர். அவர் மனதுல கசப்பே கிடையாது, யார் மேலையும் கிடையாது. அதைத்தான் நீங்க யோபு புத்தகத்துல பாக்குறீங்க. He is a God of loveனா God of love தான். அப்படின்னா அவர் பேயை உள்ளே விட்டுருக்க கூடாது. முதல்ல அவனை அப்படியே கேஷுவலா டீல் பண்ணிட்டு, என்னப்பா அப்படி பண்ணிட்டியா, ரைட் ஓகே சரி போ பாத்துக்கலாம், என்னமோ நீ அப்படி நினைக்கிறல்ல, ஆனா என் மகனோட இருதயத்தை உனக்கு காட்டுறேன் பாடுறான்ற சவால் விடுறாரு பாருங்க. அப்பா எதை நினைச்சு சவால் விடுறாரு? என் மகன் நீ இதெல்லாம் கொடுத்ததுனால அவன் இப்படி இருக்கான்னு நீ நினைக்கிற பாரு, அவன் ஹார்ட் எப்படின்றத நான் உனக்கு சவால் விடுறேன்டா, பாத்துக்கலாமா, பாப்பா நான் விட்டுட்டு சரி வா, நான் நீ யோபு உன் கையில கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணு போ அப்படின்னு அனுப்புறாரு. அவன் போய் எல்லாத்தையும் அடிக்கிறான். கடைசியில அவன் ஹார்ட் ரிவீல் ஆகுது பாருங்க. அதைத்தான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க காரணத்துக்காக நல்லவனா இருக்கிற வரைக்கும் நீ நல்லவன் கிடையாது. யோபு காரணமே இல்லாமல் தேவனுக்கு அந்த இருதயத்தை மெயின்டைன் பண்ணா. எந்த இருதயத்தை? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் பூமியில் இருக்கிற எல்லாரிலும் நல்லவன். அந்த மேட்டரை வந்து அவன் எந்த காரணத்துக்காகவும் அப்படி இல்ல. அதனாலதான் டேடி இவ்வளவு தில்லா என்ன செய்யறாரு, பிசாசிட்ட சொல்றாரு. அப்படியா, ரைட் ஓகே, யோபு வேணுமா, யோபு பார்க்கணுமா, ரைட், நீ என்ன நினைக்கிற, இந்த காரணத்துக்கு தானே அவன் இப்படி இருக்கான்ற, இந்த காரணத்தினால இப்படி இவன் நல்லா இருக்கான்னு நீ சொல்றல்ல, தர்றேன் பாத்துக்கப்போ. போய் பாக்குறான், ப்ரூவ் ஆயிருது, அவன் ஹார்ட் ப்ரூவ் ஆயிருது. இவன் இந்த காரணத்துக்காக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனும் இல்ல, இவன் பை நேச்சரே இதுதான்றது ப்ரூவ் ஆகுது பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பை நேச்சர் நீங்க புரிய வைக்கணும். பை நேச்சர் ஐ அம் குட்ங்கிறது மாறணும். அதுதான் சாயல புரிஞ்சு வாழ்றது. ஆனா இன்னைக்கு என்ன, பரிசுத்தம் ஒட்ட வைக்கப்படுகிறது. பரிசுத்தத்தை கொண்டு வந்து ஒட்டி வைக்கிறாங்க. எப்படி? அதாவது ஒரு மரம் தானா கனி கொடுத்தா அதுக்கு பேரு, அந்த மரத்துல இருந்து வர்ற இயல்பாவே அந்த மரத்துக்கு அந்த குணம் இருக்கு. அந்த 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 கனி வந்து அந்த மரத்துல இருந்து அப்படி அப்படி டப் அப்படின்னு வந்து அப்படி விழுகுது. அதான் அது வந்து பை நேச்சர். ஆனா நம்ம பண்ற ஊழியம் பூரா கிறிஸ்துமஸ் ட்ரீயை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துமஸ் ட்ரீல பழம் தானா வராது, நம்ம தான் கட்டணும். என்ன அந்த பழம் இனிக்காது. நாம எல்லாம் கிறிஸ்துமஸ் ட்ரீயா உருவாக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இந்த கனி வேணும், அன்புங்கிற கனி வேணும், கட்டிக்க. இது அப்படி வர்றதில்ல பாருங்க. இதுக்குதான் நான் சாயலை சொல்லி கொடுக்கணுங்கிறேன். உங்க சாயலே இதுதான்றத நீங்க புரிஞ்சாதான் உங்களால அந்த அன்பை என்ன செய்ய முடியும். இல்லைன்னா அன்பு வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு அன்பு கூறுவான் நம்மால. என்ன பண்றது, நான் மட்டும் பழைய ஆளா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்பெல்லாம் அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன், ஆனாலும் ரட்சிக்கப்பட்டதுனால பல்ல கடிச்சுக்கிட்டு நிக்கிறேங்க அப்படிமா. இது இல்ல பாருங்க, இது கிடையாது. பை நேச்சர் வாட் ஐ அம், அவ்வளவுதான். இதான் என்னுடைய நேச்சர். நீ ஏன் அன்பா இருக்க? ஏன்னா நான் அன்பான தேவனால உருவாக்கப்பட்டிருக்கேன், அன்பின் வித்து எனக்குள்ள இருக்கு. பை நேச்சர் ஐ அம் லவ், அவ்வளவுதான். நீ ஏன் எல்லாரையும் நேசிக்கிற, நீ ஏன் எல்லாரும் விட்டு கொடுக்குற, நீ ஏன் அப்பதாங்க பரலோகத்துல நீங்க அப்படிலாம் கிடையாது. சோ ஹோலினஸ்ன்றத லீகல் காஸ்பல் எப்படி பாக்குது, ரிலேஷனல் காஸ்பல் எப்படி பாக்குதுங்கிறத பாருங்க, உங்களுக்கே புரியும். கொஞ்சம் கொஞ்சமா அன்பை தொலைச்சிட்டோம். இப்ப வந்து ரொம்ப பசுத்தத்துல போய் இப்ப அம்மா வீட்டுக்கு போறதை நிறுத்திட்டாங்க நிறைய பேரு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஆராதனையில இருக்காங்க பிரதர், அவங்க எல்லாம் வந்து சாஸ்குள்ள இருக்காங்க பிரதர்,
அதனால பிரதர் அவங்க வீட்டுக்கெல்லாம் போறது இல்ல பிரதர். பிரதர் அவங்க எல்லாம் வந்து இவங்க பிரதர், அவங்க எல்லாம் அவங்க பிரதர். அன்பை தொலைச்சிட்டு என்ன ஒண்ணு போறீங்க? அவங்களுக்குள்ள எல்லாம் இந்த ஆவி வேலை செய்யுது, அவங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்குது, இந்த ஆவி இருக்குது அப்படின்னு கேட்டு கேட்டு இந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்டு எல்லா உறவையும் தொலைச்சதுதான் மிச்சம். இப்ப உறவை சேர்க்கிறது தான் காஸ்பலே தவிர ஸ்பிளிட் பண்ணார். நான் இந்த காஸ்பல் பேசுறேன்னே என் குடும்பத்துல இப்ப சில பேர் என்னை பேசுறதே கிடையாது. என்னைய அடியோட இருக்கிறான். என்னைய சொல்றான் இவன் மோசமான பையன்றான் என்னைய. டேய், ஏன்னா இவன் வந்து இந்த உறவை பேசுறான். இவன் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பசுத்தமானவர், லீகல் அப்படிங்கிறான். சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்ப பேசுறது இல்ல, ஒதுக்கி வச்சிருக்காங்க நம்மளெல்லாம். ஏன்னா நாங்க வந்து பாஸ்டரல் ஃபேமிலி பாருங்க. ஒரு இந்து குடும்பத்துல இருந்தா கூட பிரச்சனையே இருந்திருக்காது. என்னைக்கு இந்த பாஸ்டரல் ஃபேமிலியில வந்து மாட்டினோம் அன்னையில இருந்து இப்ப எல்லாருமே என்னன்னா இவன் நம்ம டாக்டரின்ல இல்ல, இவன் நம்ம டாக்டரின் பேசல, இவன் நம்ம உபதேசத்தா பேசுறான். உறவை எப்படி உடைச்சிருச்சு பார்த்தீங்களா? உங்களால உறவுக்குள்ளே இருக்க முடியாது. லைஃப வாழ வந்திருக்கீங்க, ஜாலியா வாழுங்க. இந்த பூமி அப்பா உங்க சந்தோஷத்துக்காக படைச்சு கொடுத்திருக்காரு. அப்படியே ஊழியம் செய்யணும் பிரதர், ஊழியம் பிரதர், ஆத்துமா அழியுது பிரதர். அவருக்கு உங்களை விட நிறைய தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்குள்ள இப்ப இப்ப எனக்குள்ள நான் வந்து இந்த நாட்கள்ல ஒரு பெரிய பொறுப்பை உணர்றேன். முந்தி நான் ஊழியம் செஞ்சிருக்கேன். அப்ப கூட நான் ஊழியம் எல்லாம் பண்ணிருக்கேன். நான் ஏஜில அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து சபைகளை கட்டி இருக்கிறேன். நிறைய மிஷனரி ஃபீல்டுகள்ல போய் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா அப்ப நான் பண்ண ஊழியத்துக்கும் இந்த நாட்கள்ல நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பொறுப்பை என் இருதயத்துல உணர்றேன். அந்த பொறுப்பு என்ன தெரியுமா? raising the sons of God. நான் தேவகுமாரர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். நான் தேவகுமாரர்கள் raising the sons of God என்கிற அந்த பொறுப்பை உணர்ந்திருக்கிறேன். ஐயோ நம்ம ஒர்க் பண்றோம், அது வந்து அப்பா புத்திரர்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக நம்ம அப்பாவோட ராஜ்யத்துல அப்பாவோட இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்புக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது வந்து உள்ள இருந்து உணரணும் பாருங்க. ஊழியங்கிறது இப்படி இல்ல. நானும் சர்ச்சை ஆரம்பிச்சுட்டேன். நானும் எங்க சர்ச்சில் இப்ப உங்க சர்ச்சில் எவ்வளவு பேர் வராங்க, எங்க சர்ச்சில் 1000 பேர் வராங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. அந்த பொறுப்பை நீங்க எவ்வளவு உணர்ந்திருக்கீங்க உள்ள, அந்த பொறுப்பை உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு செய்வீங்க பாருங்க, அதான் உண்மையான ஊழியம். ஆத்துமா அழியுதுன்றதுக்காகலாம் நான் பண்ணல. நான் எதுக்கு பண்றேன்னா sons of God, manifestation of the sons of Godக்காக இந்த whole creation வெயிட் பண்ணுது. அப்பாவும் காத்துட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துவும் அவரோட வருகை வரணும்னா இங்க sons of God manifestation ஆகி மரணம் வீழ்த்தப்படணும், டெத் வந்து வீழ்த்தப்படணும். அப்ப அந்த டெத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெனரேஷன் எழும்பும். அந்த ஜெனரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஜெனரேஷன்ஸ் எழும்பணும். சோ அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் சும்மா அடிச்சு உள்ள ஒவ்வொன்றுக்கும் வசன ஆதாரத்தோட பேச முடியும். சோ உங்களுடைய மினிஸ்ட்ரினா ஏதோ சர்ச் ஆரம்பிச்சிட்டோம், இத்தனை இடத்துல சபை ஆரம்பிச்சிட்டோம், எங்க சபை இன்னைக்கு 1000 இடங்கள்ல இருக்கிறது, எங்க சபை ஏன் அந்த ஊர்ல வேற சர்ச்சே இல்லையா?
எங்க மிஷினரி ஒரு ஆள் அங்க அனுப்பணும். எதுக்கு அனுப்பணும்? அங்கதான் ஆள் இருக்குல்ல. இருக்கிறவனை நல்லா வை. நான் என்ன சொல்றேன், இருக்கிறவனை நல்லா வை. அவன் எந்த சாவனத்தை வேணா இருந்துட்டு போட்டுமே, அவன் எவனா வேணா இருந்துட்டு போட்டுமே, அவனுக்கு உனக்கு அப்படி ஒரு பேர்டன் இருந்தா நம்ம எதுக்கு ஒரு ஆளை தேடணும்? நம்ம ஆள் அங்க ஒருத்தன் போகணும். எதுக்கு போகணும்? அங்கதான் ஆள் இருக்கான்ல, அவன் கஷ்டப்படுறான்ல, அவனுக்கு உனக்கு இங்கிருந்து நாங்க ஒரு ஆள் அனுப்பி எங்க ஆளுக்கு காசு கொடுப்போம். நீ ஊழியம் செய்யறியா இல்ல என்ன பண்ற? வெரி ரொம்ப நார்மலா உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், உங்களை ஸ்தாபிச்சுக்கணும். வெரி சிம்பிள். ஜாலியா பண்ணுங்க. இந்த ஸ்தாபனத்தினுடைய இதுக்காக எல்லாம் பண்ணாதீங்க. நீங்களா பண்ணுங்க. லைஃப் இஸ் வந்திருக்கீங்க இங்க, வீணடிச்சிடாதீங்க காலத்தையும் நேரத்தையும். ஜாலியா இருந்துட்டு மனசை ஃப்ரீயா வச்சுட்டு வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க. எவ்வளவு சந்தோஷமா வாழ முடியும் அவ்வளவு சந்தோஷமா வாழுங்க. உங்க சந்தோஷத்தை விட பெருசு வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, ஜாலியா இருங்க. அவ்வளவுதான். சுத்தி இருக்கிறவன் அதுக்கு ரொம்ப தடையா தான் இருப்பான். ஏன்னா அவன் லீகலிஸ்டிக்கா இருக்கிறதுனால நம்மளை எப்பயுமே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். நம்மள ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டியில உட்காந்து நம்ம மேல லென்ஸ் வச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். இது பண்ணிட்டான் பாரு, அது பண்ணிட்டான் பாரு, நம்மளை பார்த்து சொல்லிட்டே இருப்பான். அவனெல்லாம் தள்ளி விட்டுட்டு பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் பேசுறதுக்காக எல்லாம் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நீ வாழவே முடியாது. உங்க வாழ்க்கைய தொலைச்சிருவீங்க. நீங்க வந்தது வீணா போயிரும். திருப்பி இந்த உலகம் இவ்வளவு அழகான வாழ்க்கைய அப்புறம் வீணடிச்சிருவீங்க. பேசுறேன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். தள்ளி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. உங்க பாதைய பார்த்து போங்க. பரிசுத்தங்கிறத அன்புல பாருங்க. மாரல் லைஃப்ங்கிறத உங்க நேச்சரா மாத்துங்க. பிரஷரே இருக்காது. நீங்க பரிசுத்தத்தை லீகல் காஸ்பல்ல இருந்து அட்டைன் பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்கன்னு வைங்களேன், பிரஷர் ஆயிருவீங்க. ஐயோ இதை பண்ணிட்டோமே, கர்த்தர் நம்ம தண்டிச்சிருவாரோ, கர்த்தர் நமக்கு பரலோகத்துல இடம் கொடுக்காம போயிருவாரோ, நாளை காலைல வந்துட்டாருன்னா எடுத்துக்கொள்ளாம போயிருவோமோ அப்படின்னு படப்படான்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பொழுதோட எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கரண்ட் மாட்டினா காக்கா மாதிரியே பணமாது. பிரதர் இதை பண்ணிட்டு பிரதர் ஆண்டவர் மன்னிப்பாரா, பிரதர் இப்படி ஆகி போச்சு பிரதர் ஆண்டவர் மன்னிப்பாரா. எனக்கு ஆண்டவர் மன்னிப்பாரான்ற கேள்வியே என் மனசுல வராது. ஆண்டவர் மன்னிப்பாரான்ற கேள்வியே எனக்கு வராது. அவர் அப்படிப்பட்ட அப்பா. அவர் அவ்வளவு ஆழமா புரியும். அதனால எப்ப பார்த்தாலும் அப்படியே ப்ரெஷர்லயே ஹோலினஸ் ப்ரெஷர்ல போய் அட்டன் பண்ணக்கூடாது. ப்ரெஷரை கொடுத்துடுறாங்க. நீங்க எப்படி பண்ணிடுறாங்கன்னா, இன்று ராத்திரி இயேசு வந்தால் நீங்க போவீங்களா? இந்த ராத்திரி இயேசு வந்துட்டா என்ன பண்றது? அதுக்கு வேற நம்மால எம்டி ஜெகன் எங்க இருந்தா வந்தாருன்னே தெரியல. நம்ம அண்ணன் எம்டி ஜெகனுக்கு எல்லாம் கோயில் கட்டி தான் வைக்கணும். சந்ததிகள் பார்த்து பாராட்டுற மாதிரி அவருக்கெல்லாம் ஒரு கோயில தான் கட்டணும் போல தெரியுது. போற பக்கம் பார்த்தா ஐயோ ஏயா அமெரிக்கால பிரசிடென்ட் அவன் வந்துட்டா இங்க உடனே பைபிள்ல சொல்லி எசேக்கியல் 4:13 இதை ஏற்கனவே சொல்லி இருக்கின்றாங்க. ட்ரம்புக்கு எசேக்கியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ட்ரம்புக்கு எசேக்கியலுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? பைபிள உடனே தூக்கி ஓடியாங்க பாருங்க. 3:40 இப்படி காட்டுகிறதுங்கிறான். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நீ எங்க இருந்தியா வந்த? மக்கள் பயத்திலே வாழ வச்சிடறாங்க. எதையுமே யோசிக்க முடியாது. ஆமா, ஃபியரை கொடுத்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதை யோசிக்கும் பொழுது மக்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண அதெல்லாம் உடைச்சு விடுங்க. சும்மா பொழுதோட உட்காந்துக்கிட்டு எம்டி ஜெகன் மெசேஜ கேட்டுக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ள அவர் மெசேஜ கேட்டா ஹார்ட் அட்டாக் வந்து சாம இருக்கிறதுக்கா ஜோம் பண்ணணும். நல்லா இருக்காங்க. ஆண்டவரு இந்த ஆளு பேசுற பேச்ச பார்த்தா எத்தனை பேர் புட்டுக்குவான்னு தெரியல இன்னைக்கு ராத்திரின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா அதையும் ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. நிறைய மக்கள் அதையும் ரசிக்கிறாங்க.
லா மைண்ட் எப்பவுமே ஃபியர்ல இருக்குங்க. அந்த லா மைண்ட் வந்து எப்பவுமே ஃபியரை கொடுத்தே லானாலே என்ன? லா பிரிங்ஸ் பனிஷ்மெண்ட். லா பிரிங்ஸ் பனிஷ்மெண்ட். புரியுதுங்களா? பனிஷ்மெண்ட் டெத். அப்ப லா பிரிங்ஸ் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் என்னது? டெத். டெத் வந்து ஆல்வேஸ் இட்ஸ் கனெக்டட் வித் ஃபியர். ஃபியரோட கனெக்ட் ஆயிருக்கும் எப்பவுமே. அந்த ஹார்ட் ஃபியர்லயே வைப்ரேட் ஆகுறதுனால அந்த ஃபியருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள் மெசேஜ் பேசினா அப்படியே ஆக்டிவ் ஆகும். ஐயோ கரெக்டா சொல்லிட்டாரு பிரதர் ஐயா, அங்க பாருங்க அவ்வளவுதான், இஸ்ரவேல் பாருங்க பிடிச்சிட்டான், இஸ்ரவேல் பாருங்க அதாயிட்டான், இஸ்ரவேல் பாருங்க இதாயிட்டான். உட்கார்ந்து நைட் எல்லாம் தூங்காம நம்மால அப்படியே படபடான்னு இருக்கேன். இன் கிரைஸ்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே புரிய மாட்டேங்குது. கிரைஸ்ட் எப்ப வருவாரு தெரியுமா? கிரைஸ்ட் எப்ப வருவாரு தெரியுமா? கிரைஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராம் வர்றதுக்கு. எப்ப வருவாரு தெரியுமா கிரைஸ்ட்? எப்ப வருவாரு சொல்லுங்க பாப்போம். தேவபுத்திரர்கள் வெளிப்பட்ட பின்பு. ஓகே, அப்புறம் கிரைஸ்ட் எப்ப கடைசி வருவாரு? சத்துரு சிம்பிளா ஒரு வசனத்துல காட்டுறேன். வெரி சிம்பிள். இந்த ஒரு வசனம் புரிஞ்சுட்டாலே வருகை எப்பன்னு புரிஞ்சிடும். வருகையை புரியறதுக்கு இதை விட வேற வசனமே வேணாம். வருகை எப்ப வரும்? வருகை எப்ப வரும்? வருகை எப்ப வரும்? நம்ம ஆளுகளுக்கு இதுதானே இன்னைக்கு பிரசங்கமே. இத பேசலன்னா வருகையை பத்தி பேச மாட்டாரு, வருகையை பத்தி பேச மாட்டாரு, வருகையை பத்தி பேச மாட்டாரு. அவரு சொல்றாரு, நோவனா யாருக்கு பிதாவை தவிர எனக்கே தெரியாம சொல்றாரு ஆண்டவர். அது வேற. He has already come. ஓகே, அது வந்து அவருடைய வருகை, அந்த வருகை வந்து வேற. அது வேற மேட்டர். அது இது அடுத்தடுத்த லெவல்ல ஜேர்னி பண்ணும்போது அதெல்லாம் நம்ம உள்ள போய் பார்ப்போம். இப்ப கவனிங்க, இந்த ஒரு வசனத்தை மட்டும் புரியுங்க. வருகை எப்பன்றது சீக்ரெட் இன்னைக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. படிங்க பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இப்ப அங்க உட்கார்ந்துகிட்டு அவர் தூங்கி ரெஸ்ட் எடுக்கல, காத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு காத்துட்டு இருக்காரு? தம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அங்க உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காராம். இப்ப சத்துரு பரலோகத்துல இருக்கிறானா பூமியில இருக்கானா? அவரோட சத்துரு எங்க இருக்கிறது? பரலோகத்துல இருக்கா? அவரோட சத்துரு எது? மரணம். மரணம் அவருடைய சத்துரு. எல்லாம் முதலாம் ஆதாமினால் வந்த எல்லாம் அவரோட சத்துரு தான். அப்ப இந்த சத்துருக்களை எல்லாம் பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அங்க காத்துக்கிட்டு இருக்காராம். சரி, அப்ப அவர் அங்க காத்துக்கிட்டு இருக்காருன்னா அப்ப யார நம்பி அவர் காத்துக்கிட்டு இருக்காரு? அத பாதப்படி ஆக்கி போடுற வேலையை யார நம்பி காத்துக்கிட்டு இருக்காரு? அவர் அங்க காத்துக்கிட்டு இருக்காருன்னா அப்ப இந்த பொறுப்பை வேற ஒருத்தர் கையில எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த பாதப்படி ஆக்குற வேலைய அவர் இப்ப காத்துக்கிட்டு இருக்க வேலையை காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சத்துருவை பாதப்படி ஆக்குறது யாரோட வேலை? அப்ப நம்மளோட வேலை. அததான் சபைன்னு சொன்னாரு அவரு. நீங்க இந்த பூமியில இருந்து நீங்க பூமியில எதை கட்டுறீங்களோ அதை நான் பரலோகத்தை கட்டுவேன். நீங்க இந்த பூமியில எதை வைக்கிறீங்களோ அதை நான் அங்க பாத்துக்கிறேன். நான் தலை அங்க இருக்கேன்டா, நான் தலை அங்க இருக்கேன், பாடி நீங்க இங்க இருக்கீங்க. நான் தலை நீங்க பாடி, நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு அப்படியே எல்லா சத்துருவையும் பாதப்படி ஆக்கிடுவோம் அப்படின்னு அவர் பாவம் வெயிட் பண்ணி இருக்கிறாரு. இவங்க இங்க உட்காந்துக்கிட்டு மரணத்துக்கே தண்டோரா ஆடிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இன்னைக்கு இங்க இருக்கிற சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சகல சத்துருவையும் பாதப்படி ஆக்கி போடுகிற வேலை சபைக்கு இருக்குன்ற பொறுப்பை உணர்ந்திருக்கா? கிடையாது.
ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் லீகல் காஸ்பல் தான் இப்ப பிரச்சனை. இப்ப லீகலிஸ்டிக் வியூ, லீகலிஸ்டிக் மைண்ட் செட், லீகலிஸ்டிக் வியூ ஆஃப் எல்லாமே லீகல்ல தான் போகுது இப்ப. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்படியாவது பரலோகம் போயிட்டா போதும் பிரதர் அப்படின்றாங்க. வருக வரணும்னா என்ன பண்ணணும், எல்லாம் அழியணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, காத்து கொண்டிருக்கிறாரா? அங்க எதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு? இங்க வரதான் காத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? எப்ப வருவேங்கிறாரு? சகல சத்துருவையும் பாதப்படி ஆக்குங்க வந்துடுறேங்கிறாரு. பாதப்படி ஆக்குற வேலைய தலையும் பாடியும் சேர்ந்துதான் செய்யணும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எத்தனை பேருக்கு புரியுது சர்ச்னா என்னன்னு? புரியுதா? Our gatherings are not an ordinary thing. Our gatherings, whenever the real church gathers, wherever the real church gathers, the heavenly parliament is coming together. எக்லீசியான்ற வார்த்தைக்கு அர்த்தமே, எக்லீசியான்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே பார்லிமெண்ட்னு அர்த்தம். நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. சண்டே சர்வீஸ் நடத்துற இடம் கிடையாது அது. The word ecclesia came from the Greek word. அதுக்கு மீனிங் பொலிட்டிக்கல் பீப்புள் கூடி உட்கார்ந்து டெசிஷன் மேக் பண்ற அந்த 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 கமிட்டி கூடுற அந்த இதுக்கு தான் எக்லீசியான்னு பேரு அந்த காலத்துல. அந்த பேரை தூக்கி எதுக்கு சபைக்கு வச்சாங்கன்னா, இட்ஸ் an heavenly parliamentங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பால் அந்த இதையே இதுக்கு வைக்கிறாரு. நம்ம சண்டே சர்வீஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். 2 பாட்டு வேமா, அதுக்குள்ள ஜனங்கள்லாம் வந்துருவாங்க. ஒரு 3 பாட்டு ஸ்லோவா, அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷம் பிரசங்கம், அதுக்கப்புறம் பாபாய் காணிக்க போட்டு கிளம்பிட்டேரு. அடுத்த சண்டே வாக்கறதா சர்ச்சுக்கு ஆள் வரலைன்னா பாஸ்டர் வீட்டுக்கு போயிருவோம். ஏன் வரல பிரதர் நீங்க? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கேதரிங்க எப்படி நீங்க வியூ பண்ணணும்னா, ஆர்டினரியா ஒரு சண்டே சர்வீஸ் நடத்துறதாக நீங்க பாக்குற வரைக்கும் இது நொறுங்கிதான் போகும். The day when you understand it's in a heavenly parliament, the head is in the seated with the father, பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய சரீரமாகிய நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். நானும் அவரும் சேர்ந்து ஹெவன்லி பார்லிமெண்ட் தான் இந்த பூமியில நடத்திட்டு இருக்கோம். அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க எப்ப சர்ச்ச பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ரியல் கேதரிங்ஸ் வரும். You will make the decisions. நீங்க தீர்மானங்களை எடுப்பீர்கள். அரசாங்கத்தை மாற்றுகிற அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கும். அந்த சபைக்காகத்தான் இயேசு தன்னையே இங்க we are just going behind numbers. Just numbers தான் இன்னைக்கு பெருசு. உங்க சர்ச்சில் எத்தனை பேர் வராங்க? எங்க சர்ச்சில் 1000 பேர் வராங்க. எங்க சர்ச்சில் 15000 பேர் வராங்க. 15000 பேரை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? 15000 பேரோட பேர் தெரியுமா? 15000 பேர் பார்க்க முடியுமா? 15000 பேரை விசிட் பண்ண முடியுமா? 15000 பேரை வச்சு 15000 பேர் கூட்ட என்ன பண்ண போற? அது பேர் சர்ச்சே கிடையாதுங்கிறேன். பதினஞ்சாயிரம் பேர் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எங்க சர்ச்ல 1,00,000 பேர் வர்றாங்க. நீ அதை விட பெரிய யோக்கியன்றேன். ஏன்னா 1,00,000 பேரை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. 1 lakh people, ஒருத்தர் 2 பேர் இல்ல. சண்டே சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை காலைல 2 பாட்டு பாடிட்டு அந்த 3 பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் சர்ச்சு. அதுக்கு நான் 1 lakh என்கிட்ட இருக்குன்னு மாறுதட்டிக்கிட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னா you're wasting your. We are not here to lead Sunday services. We are here to raise the sons of God. And the church is ecclesia, the heavenly parliament.
அத வெளிய கொண்டு வாங்க. அத அந்த அந்த மாதிரி ஒரு 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 ஹையர் டைமென்ஷன்ல வொர்க் பண்ண ஆரம்பிங்க. நான் யாரு? அந்த அந்த தலையோட சகல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். அவரை ஹெட்டா கொடுத்திருக்காராம். யார ஹெட்டா கொடுத்திருக்காரான்னா எபிசியன்ஸ் சாப்டர் 1 எபிசியன்ஸ் சாப்டர் 1ல எழுதுறாரு பவுல் இல்லையா? படிங்க அந்த வசனத்தை. கடைசி 2 வசனத்தை 3 வசனத்தை வாசிங்க. எபிசியன்ஸ் சாப்டர் 1 லாஸ்ட் 3 வெர்ஸ். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு அண்டர்ல என்னென்னலாம் இருக்குன்னு வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய 20ல இருந்து வாசிங்க. அவர் கையில என்னென்னலாம் இருக்கு, அந்த தலை கிட்ட என்னென்னலாம் இருக்குன்றத பாருங்க. ரெலம் ஆஃப் ஹெவன்ல இந்த 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 ஹோல் நீங்க பாக்குற இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காணாத வேர்ல்டுல ஜீசஸ் யாரா இருக்காருன்றத பாருங்க. ஜீசஸ் என்னவா இருக்காருன்றத பாருங்க. இப்ப 20ல இருந்து எல்லா துரைத்தனத்துக்கும் நம்பர் 1 அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, அதாவது இம்மையில் மாத்திரம் அல்ல, இப்ப இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. சோ எல்லா அத்தாரிட்டி, எல்லா பிரின்சிபாலிட்டிஸ், எல்லாத்துக்கும் மேல அவரை வந்து அவருக்கு மேல எதுவுமே இல்லடான்ற இடத்துல கொண்டு போய் கிரைஸ்ட உட்கார வச்சு அந்த பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு அந்த ஹெட்டுக்கு நீங்க பாடி ஆக்கியிருக்காரு அவங்கள. இப்ப இந்த பவரை வச்சிருக்கிற பாடி, இந்த ஹெட்டோட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த பாடி என்ன வேலையை செய்யணும்னா, இங்க சகல சத்துருவையும் பாதப்படி ஆக்குற வேலையை பார்க்கணுமே தவிர, இங்க இப்ப என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அவர் வந்து சர்ச்சை அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பாடியில நிரப்புறாராம், அப்படியே உங்களோட நிரப்புறாராம். அந்த ஹெட் இருக்கிறதெல்லாம் அப்படியே பாடிக்குள்ள ஃபில் பண்றாராம். எல்லாவற்றையும் அவர் ஹோல்டு பண்ணி இருக்கிற எல்லாவற்றையும், புரியுதுங்களா? அவர் என்னெல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்காருன்னா இப்ப வாசிச்சோம். எல்லா துறைத்தனத்துக்கு, எல்லா அதிகாரத்துக்கு, எல்லா கர்த்தத்துவத்துக்கு, எல்லா வல்லமைக்கும், எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்துகிட்டு அவர் என்னெல்லாம் பவரை ஹோல்டு பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையும் பாடிக்கு சப்ளை பண்ற, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அந்த இடத்துல அவரு உங்களை வச்சிருக்கிறாரு. அப்படி கனெக்ட் ஆயிருக்கிற அந்த ஹெட் அங்க இருந்து பாடி இங்க இருந்து கனெக்ஷன் ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது நான் சொல்றேன், நம்முடைய கூடுகைகள் எல்லாமே ஹெவன்லி பார்லிமெண்ட்ல இருந்து நடக்குது. ஹெவன்லி பார்லிமெண்ட், அதனாலதான் அதுக்கு பேரே எக்லீசியா. எக்லீசியான்ற வேர்டுக்கு என்ன மீனிங்ன்றதை எடுங்க. நம்ம கூடி வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா அது நடக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க கட்டுனா அது அங்க கட்டும், நீங்க அவுத்தா அங்க அவுப்பேன் சொல்லிட்டாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதான்னு பிட்டாரு.
புரிய மாட்டேங்குது. நம்மால சண்டே சர்வீஸ்க்கு ஆள் தேடுறதுலே தான் இருக்கான். அதுக்காக நான் இப்படி சொல்லல. சண்டே சர்வீஸ்க்கு ஆளே வேணாம்னு சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு புரியக்கூடாது. மூக்கு புடப்பா இருந்தா அப்படிலாம் யோசிக்க தோணுன்ற மாதிரி. நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்ன? காங்கிரிகேஷன் நம்பர்ஸை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் டிசைட் பண்ணாதீங்க. பவுல் எழுதுறாரு, ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உருவாகும் அளவும். கிறிஸ்து உருவாயிருக்காரான்னு பாருங்க. கிரைஸ்ட் உருவாகணும் உள்ள. கிரைஸ்ட் உருவாயிருக்காரான்னு பாருங்க. நான் பிரசவ வேதனைப்படுகிறேன். அந்த பிரசவ வேதனை எதுக்கு தெரியுமா இருக்கும்? சர்ச் வளரல பிரதர். இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு பிரசவ வேதனை எப்படி தெரியுமா இருக்கு? சர்ச் வளரவே இல்லை பிரதர். சர்ச் வளரவே இல்லை பிரதர். சர்ச் வளரவே இல்லைங்கிறதுல இருக்கு பிரசவ வேதனை. பவுலுக்கு பிரசவ வேதனை சர்ச் வளரல இல்ல, உள்ள கிறிஸ்து உருவாகணுங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த சாயல் உருவாகணும். அந்த 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 கிரைஸ்ட் நேச்சர், புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய சாயல் உள்ள வரணுங்கிறதுக்கு பிரசவ வேதனை படுறாரா? So let us work on that. Let us move ahead. இன்னைக்கு வந்து டீச்சிங் இல்ல, உங்களுக்கு ஹார்ட் டு ஹார்ட் டாக். இது உங்க இருதயத்தோட, என் இருதயத்தை திறந்து உங்க இருதயத்தோட பேசியிருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு இது வந்து டீச்சிங்ஸ் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து கேஷுவல் டாக்கா தான் பேசுறேன். நீங்க ஜாலியா இருங்க, இவ்வளவுதான். ஒன்னே ஒண்ணு, சந்தோஷமா இருக்கு. உங்க சந்தோஷத்துக்கு எப்பயும் எதுக்காகவும் எந்த இடத்துலயும் யாருக்காகவும் தொலைக்காது. சந்தோஷமா வாழ வந்தீங்க, சந்தோஷமா வாங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. வாழ்க்கையில ஊழியம் செய்றீங்களா, பொறுப்பை உணர்ந்து செய்யுங்க. பொறுப்பு என்ன? புத்திரர்களை எழுப்புறதுதானே தவிர சர்ச்சு வளர்க்கறது. புத்திரனை எழுப்புறோம்ல மட்டும் என் கையில அப்பா ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அப்பா, நான் அந்த பொறுப்பை கரெக்டா செய்யணும். சன்ஸ் ஆஃப் காட் நான் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற அந்த பொறுப்பை மட்டும் கரெக்டா உணருங்க. அந்த பொறுப்பை நான் உண்மையா செய்யறேனான்றத பாத்துக்கங்க. ஃபைனான்ஸை பத்தி கவலைப்படாதீங்க. ஃபைனான்ஸ் உங்களை தேடி வரும். ஃபைனான்ஸை பத்தி கவலையே படாதீங்க. ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்பா நீங்க இறுகி பிடிங்க. ஃபைனான்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தேடி, உங்க வீடு தேடி வரும். என் லைஃப்ல நான் பாக்குறேன், அனுபவிக்கிறேன், அதெல்லாம் சொல்லித்தரேன். நான் எதை என் லைஃப்ல பிராக்டிகலா செய்யறேன்னு அதெல்லாம் சொல்றேன். ஸோ ஃப்ரீயா இருக்கு. இன் கிரைஸ்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஸோ ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்த வசனம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அவ்வளவுதான். ஆவிக்குன்னு விதைக்கிறதுனா என்னன்றத தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். எதுக்கு இதை டீச் பண்றேன்னா, ஞானம். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அற்புதம், அதிசயம், ஜெபம் பண்றேன், ஹீலிங், டெலிவரன்ஸ், அதுக்கெல்லாம் எதிரே பார்க்க மாட்டேன். எங்க மீட்டிங் கூப்பிட்டாலும் சரி, ஹீலிங் மீட்டிங்கா இருக்கட்டும், எங்க கூப்பிட்டாலும் சரி, என்ன தருவீங்க, இல்ல என்ன, ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். ஒன்னே ஒண்ணுதான் என்னோட என்னை மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்கன்னா ஒண்ணுதான் அவங்ககிட்ட கேட்பேன். எனக்கு தங்குற இடம் மட்டும் இன்னும் நல்லா கொடுங்க. இல்லைன்னா யார் விசுவாசி வீட்லயே அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம பாஸ்டர்ல நம்ப முடியாது. விசுவாசி வீட்லயே அனுப்பிடுவாங்க. நமக்கு புதுசா ஒரு வீட்டுக்கு போனா தூக்கம் வந்து துறையாது. தூங்க முடியாது. நம்மளால நிம்மதியா அங்க வந்து நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாது. ஸோ அது மட்டும்தான் கேட்பேன். எனக்கு தங்குற இடம் நல்லா கொடுங்க.
அவங்ககிட்ட அடுத்தது 2வது நான் எதிர்பார்க்கிறது வந்து போற என்னுடைய டிரான்ஸ்போர்ட். இது 2 தவிர வேற எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இதை ஏன் சொல்றேன்னா, இதை எதுக்கு சொல்றேன்னா, இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க போறேன். ஆனா ஞானம்ன்ற மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, விஸ்டம், ஞானத்தை இலவசம் கிடையாது. ஏன்னா ஞானம் விஸ்டம் வந்து எப்பயுமே அதுக்கான ஹானர், அதுக்கான கனம் எங்க இருக்கோ அங்கதான் போகும். நான் வேணா பேசுறத நீங்க காதுல கேட்கலாம். இப்ப நான் பேசிட்டேன்ல, 4 நாள் பேசினேன்ல, காதுல கேட்கலாம். ஆனா நான் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை உங்க ஆத்துமா அறியணும், உங்க ஆத்துமா அதை ரிசீவ் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஞானம் அதை கனம் பண்ணுகிற இடத்துக்கு தான் போகும். ஞானத்தை எந்த ஒரு மனிதன் கனம் பண்ணுகிறானோ அந்த மனிதனுக்குள் ஞானம் பாயும். ஆத்துமாக்குள்ள ஞானம் ஊடுருவும், ஞானம் உள்ள போகும். சோ நமக்குள்ள ஞானம் உள்ள வரணும். காதுல கேட்டுட்டதுனால நாலேஜா அறிஞ்சிருவீங்க. இப்ப நான் பேசுனதெல்லாம் தியாலஜி மண்டையில புரிஞ்சிருவீங்க. ஆனா சோல் அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கானா பார்க்க முடியாது உங்களால. ஏன் எனக்கு நடக்கவே இல்லை, நான் இவ்வளவு கேட்கிறேனே, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். புரியுதுங்களா? சோ ஆவிக்கென்று விதைக்கணும். சோ இப்ப நீங்க ஸ்பிரிட்டுக்குன்னு அதை என்ன செய்றீங்க, கேக்குறீங்க. இத நீங்க விதைக்கிறது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது காணிக்கை கிடையாது. இது காணிக்கை கிடையாது. இது நீங்க என்கிட்ட இருந்த ஞான நன்மைகளை ஒன்ன வாங்குறீங்க, அதுக்கு நீங்க ஹானர், கனம் செலுத்துறீங்க, அதுக்கு கனமா விதைக்கிறீங்க. அது வேற. இல்ல நாங்க ஆண்டவருக்கு நினைச்சுதான் பாஸ்டர் உங்களுக்கு தரேன், ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவருக்கு தரணும், அதனால நான் உங்களுக்கு தரேன் பாஸ்டர், தயவுசெய்து கொடுக்காதீங்க. எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. ஏன்னா இத நீங்க என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. இதுதான் அந்த வசனத்துல அங்க டீல் பண்றாரு. 7க்கு முன்னாடி 6 படிங்க, 6 படிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சோ இது வந்து காணிக்கையே கிடையாது. இது நீங்க காணிக்கைன்னீங்கன்னா அனுப்பாதீங்க, அனுப்பக்கூடாது. இதை நீங்க காணிக்க பாஸ்டர் நாங்க உங்களுக்கு வந்து டொனேஷன் பண்றோம், எனக்கு நீங்க டொனேஷன் எல்லாம் பண்ண வேணாம். எனக்கே நீங்க டொனேஷன் பண்ணணும்? ஏன்னா யார்ட்டையும் டொனேஷன் எல்லாம் வாங்குறது இல்ல. எனக்கு யாரும் காணிக்கை எல்லாம் கொடுக்காதீங்க. என்னட்ட இருந்து ஞான நன்மைகளை ரிசீவ் பண்ணிருக்கீங்க. உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் கொடுக்க கடவன். ஏன் கொடுக்கணுமானா அதுதான் பால் இதுக்கு அடுத்த வசனத்துல டீல் பண்றாரு. என்ன டீல் பண்றாரு, என்ன சொல்றாரு? ஆவிக்குன்னு நீ இதை விதைக்கிற. இப்ப நீங்க என்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறது என்ன? ஞான நன்மைகள், ஆவிக்குரிய ரகசியங்களை வாங்கியிருக்கீங்க, ஸ்பிரிட்ல இருந்து ஸ்பிரிட் வாங்கியிருக்கீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஹானர், இது நான் வாங்கினதுக்கு கொடுக்கிறேன். அது நீங்க இத நீங்க என்னைய ஹானர் பண்ணதான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க என்ன இடத்துல இருந்து வாங்கியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு, நீ ஆண்டவர்கிட்டே போய் கேட்டுக்கன்றேன். நான் வந்து கொலோக்கியலா, நான் மதுரைக்காரன், அதனால அந்த மதுரை வந்துடும் சில நேரத்துல வெளியில பொத்துக்கிட்டு பொசுக்கிட்டு சீர்சாடுறாங்க, ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கேன் நீங்க உங்க கூட. சோ நான் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் சொல்லலைங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி சர்ச் நடத்தும் போது கூட ராஜஸ்தான்லயும் சரி, பஞ்சாப்லயும் சரி, மக்களுக்கே சொல்லுவேன். சண்டே சர்வீஸ் வரும், சண்டே பிரேயருக்கு வர்றாங்க, நான் சொல்லுவேன். நான் என்னமா சொல்லுவேன், எனக்கு கொடுக்கறதா இருந்தா கொடு, தேவனுக்கு கொடுக்கறதா இருந்தா இல்ல நாங்க ஆண்டவருக்கு தான் கொடுப்போம், நாங்க உங்களுக்கு தரணும் அப்படின்னு நீ நினைச்சினா, ஆண்டவர் கொடுக்கறதுனா என்ன தெரியுமா? இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். நான் பசியா இருந்தேன், நீ பார்க்க வந்த. நான் ஜெயில இருந்தேன்,
நீ என்னை வந்து விசாரிச்ச. நான் வியாதியா இருந்தேன், நீ என்னை வந்து கவனிச்ச. நாங்க எப்ப ஆண்டவரே உங்களை பார்த்தோம்? இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எங்க செய்யுங்க. அங்க செய்யுங்க. ஏன்னா அங்க நீங்க எதையுமே ரிட்டர்ன்ல வாங்கல. அந்த சிறியரில் ஒருவன். இதான் நியூ டெஸ்டமெண்ட், இதான் புதிய ஏற்பாடு. புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? எனக்கு கொடுக்கறத ஆண்டவர் கொடுக்குறேன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க ஞான நன்மைகளை ரிசீவ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த டீச்சிங் சொல்லி தரேன். இப்ப நீங்க இவ்வளவு நாள் ஞான நன்மையை ரிசீவ் பண்ணீங்கல்ல, அந்த ஞான நன்மைகள் உங்களுக்குள்ள ஊடுருவி பாஞ்சு போய் அது உங்களுக்குள்ள வேலை செய்யணும்னா அது அந்த ஞானத்தை நீங்க கனம் பண்ண தெரியணும், உங்களுக்கு அதை ஹானர் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? சோ அந்த ஹானரிங்கா தான், அந்த ஹானரிங் உங்களுக்கு அந்த கனம், அதை கூட நான் வந்து ஏன் இப்ப இத வந்து சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஏன்னா அந்த ஹானரிங் இல்லைன்னு வைங்களேன், ரிசீவ் ஆகாது. அதை நான் சொல்லவே கூடாது. அதை வந்து ரிசீவ் பண்றவங்களே என்ன செஞ்சிருவாங்க, செய்வாங்க. இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா செஞ்சிருவாங்க, இல்லாதவங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளவுதான். இப்ப நிறைய பேர் வந்து அவங்களாவே கேட்டு என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. அவங்க ஏன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன் போட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா ஞானத்தை வந்து எப்பவுமே ஹானரிங் மூலமா தான் பெற முடியும்ன்றது அவங்க இந்த சத்தியம், இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் லா அவங்களுக்கு தெரியும், இந்த ஆவிக்குரிய பிரமாணம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க செஞ்சிருப்பாங்க. நான் அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்காம நான் அதை செய்யக்கூடாது. நான் இப்ப வந்து ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்கள் கொடுங்கள் அப்படின்லாம் கேட்க மாட்டேன். நான் எங்கேயுமே கேட்க மாட்டேன். ஆண்டவருக்காக கொடுக்குறியா அப்ப எனக்கு கொடுங்கலாம் சொல்லவே மாட்டேன். ஆண்டவருக்காக கொடுக்குறியா ஓடிப்பாங்க கொடு, நான் ஏழைக்கு சாப்பாடு போடு, துணி இல்லாதவனுக்கு துணி வாங்கி கொடு, உன் கண்ணு முன்னாடி நீ பாக்குற வறுமையில தரித்திரத்துல இருக்கவனை தூக்கி பிடி. கடவுளுக்கு செய்யற ஞானத்துக்காக செய்றீங்கன்னா, ஆவிக்கென்று விதைக்கிறீங்கன்னா, உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு விதைக்கிறது, ஆவிக்கென்று விதைக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த சத்தியம்? பாஸ்டர் விட்டா புது பைபிளே எழுதிடுவார் போலன்ற மாதிரில பாக்குறீங்க. Waiting for that one. So give and be blessed. Honor and be blessed, not give. It's honor. So வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, முடிக்கலாம். இன்னைக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு இந்த 5 நாள் ஜேர்னியை முடிக்கிறதுக்கு. என்ன பண்றது? எனக்கு மண்டே ஆக்சுவலா அது 10 days வைக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் வேற வழி இல்லை. ஏன்னா நான் மண்டே பிகானீர் போறேன். அங்க ஒரு 2 நாள் கான்ஃபரன்ஸ், மெடிடேஷனும் ட்ரினிடேரியன் காஸ்பலும் போறேன். அதனாலதான் 5 நாள் வைக்க வேண்டியதாச்சு. இல்லைன்னா எனக்கு 10 days வைக்கணும்னு தான் ஆசை. எனக்கே முடிக்க ஒரு நாள் இருக்கு. ஏன்னா அந்த 5 நாள் ஜேர்னி ரொம்ப சூப்பரா போச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களோட எல்லாம் இருந்தது. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஓகே ஓகே. அந்த இன்னைக்கு பேசின காரியத்துல வந்து ரொம்ப ஹைலைட் என்னன்னா, நிறைய காரியம் இருக்கு. பட் அதுல வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாட் டச் என்னன்னு, பரலோகத்திற்கும் சாத்தான் போய் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆக்சுவலா இந்த நன்மை தீமைன்ற மேட்ர நம்ம கையில குடுக்கிறதுக்கு எப்ப அது ரைட் டைம்னா, மெச்சோர்டு சன்ஸுக்கு தான் அது வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியும். ஆதாமுக்கு ஏன் ஆண்டவர் அதை வேணான்னு சொன்னார்னா, இப்ப நீ அதை எடுத்தா அது மரணத்தை தான் பிறப்பிக்கும். ஏன்னா இன்னும் உனக்குள்ள என்ன வரல, மெச்சோரிட்டியே இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? இது மனிதனுக்கு கொடுக்கணும் தான், ஆனா அது எப்ப தரணும்? மெச்சோர்டு மேட்டர். அது வந்து மெச்சோரிட்டியில வரக்கூடிய விஷயம். அது மேனுக்கு இது ரெண்டையுமே கொடுக்கணும்னு தான் வச்சிருந்தார். லைஃபும் சரி, நன்மை தீமை பகுத்தறிகிறதையும் சரி, ரெண்டையுமே அப்பா நமக்குன்னா வைக்கிறார் நமக்குள்ள.
அது ரெண்டுமே நமக்குள்ள அதனாலதான் இருக்கு. ஆனா அதனுடைய ஆக்டிவேஷன் எப்ப ஆக்டிவேஷனுக்கு வரணும்னா, புரியுதுங்களா? எப்ப வரணும்? புரியுது. அப்புறம் தான் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வரணும். அதுக்கு முன்னாடி கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு. என் பையன் கார் சாவி கேட்கிறான். அல்டிமேட்டா கார் அவனுக்கு தான். கார் அவனுக்காக தான். நாளைக்கு நான் 18 வயசுக்கு மேல ஆகி அவன் ஓட்ட ஆரம்பிச்சா அவன் தான் ஓட்ட போறான். நான் பின்னாடி தான் உட்கார போறேன். நான் இப்பயே சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் கத்துக்கங்கடா. இப்பயே ஓட்டுவாங்க 2 பேரும். நான் சொல்றேன், நல்லா பழகிக்கங்கடா. நீங்க தான்டா ஓட்டணும். இனிமேல் அப்பாவும் அம்மாவும் ஜாலியா பேக்ல வருவோம். நீங்க 2 பேரும் முன்னாடி உட்கார்ந்து ஓட்டுங்கடான்னு தான் சொல்றேன் இப்பயே. ஆனா எப்ப குடுக்கணும்னு இருக்குல்ல. இங்க இருந்து ஒரு கேள்வி இந்த ஆன்சர்ல இருந்து. பட் கர்த்தரே ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது முழுமையா தானே படைச்சாரு. அவங்க அந்த நம்ம பிறக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் படைப்புல வந்து அவனை வந்து காட் மேட முழுமையா தானே படைச்சாரு. அவன் அந்த சாயலை பூரணமா எடுத்துட்டு வந்திருந்தான்னு வைங்களேன். முதல்ல பேய் பேசுனதுக்கு முதல்ல ஆனே சொல்லியிருக்க மாட்டேன். பாம்பு பேசுனதுக்கெல்லாம் ஆமா சொல்லியிருக்க மாட்டேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல. ஆக்சுவலா அவனை படைக்கிறார். அவன் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கான். அவன் வந்து குழந்தை தான். இதெல்லாம் நீங்க புரியணும்னா புதிய ஏற்பாடை நல்லா படிக்கணும். இதெல்லாம் நான் என்னென்னமோ பேசுறீங்க, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல இருக்கா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இது எல்லாமே இருக்கும். நான் பேசுறதெல்லாம் அங்க இருக்கு. கலாத்தியர் 4:1 இருந்து படிங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அங்க இருக்கு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இங்க ஹியூமனிட்டியோட 2 ஸ்டேஜ பத்தி பேசுது. ஒன்னு சிறு பிள்ளையின் காலம், இன்னொன்னு புத்திர சுவிகாரத்தின் காலத்தை பத்தி பேசுறாரு. மெச்சோர்ட் சன்ஸோட டைமை பத்தி பேசுறாரு. முதலாம் ஆதாமின் காலம் மனுக்குலத்தினுடைய சிறு குழந்தையின் காலம். அந்த காலத்தை நீங்க முதல்ல புரியணும். சகலத்துக்கும் சுதந்திரவாளி தான். ஆனா அவன் அப்ப கூட அவன் இப்பதான் குழந்தை. அவன் இப்பதான் மேன் வந்திருக்கிறான். புத்திர சுவிகாரத்தை அடைகிற ஒரு காலம்னு ஒண்ணு அடுத்த லெவல் வைக்கிறாரு பாருங்க. 2 பீரியடா பிரிக்கிறாரு பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது இப்ப இந்த மேட்ரு? புத்திர சுவிகாரம்னு ஒண்ணு வச்சிருந்தாரு. இந்த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவிலோட ஆக்டிவேஷன்லாம் எப்ப நடக்கணும்னு இருந்தது? மெச்சூர்ட் மைண்ட் செட்ல இது. அதெல்லாம் மெச்சூர்ட் மைண்ட் செட்ல தான் இதை கரெக்டா டிஃபைன் பண்ண முடியும். அவன் ஃபிளஷ்ல இருந்து டிஃபைன் பண்ணாம ஆவியில இருந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ண தெரியும் அவனுக்கு. இது ரைட் அண்ட் திஸ் இஸ் ராங்ன்றது. பாஸ்டர் சொல்லுங்க. இப்போ மெச்சூர்ட் மைண்ட் செட்ல இருந்து அவன் ஈவில எப்படி பாஸ்டர் ஆக்சஸ் பண்ண முடியும்? என்ன பண்ணுவான் டெத்ல? மெச்சூர்ட் மைண்ட் செட்ல இருந்து டெத்ல என்ன அவனுக்கு ஆக்சஸ்? ஆக்சுவலா அங்க டெத்தே இருக்காது. மெச்சூர்ட் மைண்ட்ல இருந்து ஆக்டிவேட் ஆயிருந்தானா அவனுக்கு டெத்தே வந்திருக்காது. இல்ல பாஸ்டர், இப்ப குட் அண்ட் ஈவில் ரெண்டுத்துலயுமே அவனுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு சொல்றீங்களே மெச்சூர்ட் மைண்ட் செட்ல இருந்து. ஆமா. அந்த ஈவில்ன்ற மேட்டர்ல என்ன அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும்? நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அதான் அங்க பவுல் எழுதுறாருல, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய அந்த மேட்ரு வந்து பூரண வயதுடைய ஞானேந்திரங்களை உடையவர்களுக்கே தகும். அதை யார் வந்து கரெக்டா இது ரைட்டு இது ராங்ன்றத கரெக்டா யாரு டிஃபைன் பண்ண முடியும்னா பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஞானேந்திரங்களை உடைய பூரண வயதுள்ளவர்கள் தான் கரெக்டா. ஏன்னா அந்த மெச்சோர்ட் ஸ்டேட்டை தான் வந்து சன்ஸ் ஆஃப் காடோட
முதிர்ச்சியான ஒரு ம். ஸ்டேட். அந்த ஸ்டேட்டை நம்ம அடையும் போது தான் கரெக்டா டிஃபைன் பண்ண முடியும். இப்போ மெச்சூர் மைண்ட் செட்டுங்கிறது ஒன்லி டு டிஃபைன் த ஈவில், நாட் டு ஆக்சஸ் த ஈவில். டிஃபைன் ஆமா எதுன்றத கரெக்டா சொல்ல முடியும். இது இது இதுக்குள்ள போனோம்னு வைங்களேன், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு ஓகே ஓகே தனி பாஸ்டர், ஒரு ஓகே இதாவே பாஸ்டர். எடுக்கணும் இத. ஓகே 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 ஓகே. இவ்வளவு இந்த மேட்டரை முதல்ல இவ்வளவு புரிஞ்சுட்டீங்கல்ல, இனி அடுத்தடுத்து உங்களுக்கே இது ரிவீல் ஆகும். உங்களுக்குள்ளேயே இதனுடைய ரெவலேஷன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சு. அதனால ஆண்டவர் தேவையில்லாத எதையுமே தோட்டத்துல வைக்கல. எல்லாமே நம்ம கொடுக்கணும்னா, ஆனா மெச்சோர்டு ஸ்டேட்ல எப்ப எதை கொடுக்கணும், புத்திர சுவிகாரத்துல எது வைக்கணும், எல்லாமே அங்க இருந்தது. அது புரியாத காலத்துலதான் ஆண்டவர் இதை வச்சாரு, அதை வச்சாரு, டெஸ்ட் வச்சாரு, டெஸ்ட் வச்சாருன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. அந்த நன்மை தீமைன்றத பகுத்தறிகிறது அது மெச்சோர்டு ஸ்பிரிட்ல மெச்சோர்ட் ஆகி ஞானேந்திரங்களை அடையும் போது உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் ரைட்டா இருக்கும், அதே விஷயம் இன்னொரு இடத்துல தப்பா இருக்கும். அதே விஷயம் ஒரு இடத்துல தப்பா இருக்கும், இன்னொரு இடத்துல அதே விஷயம் ரைட்டா இருக்கும். இத கரெக்டா ஜட்ஜ் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம ஸ்பிரிட் மெச்சோர்ட் ஆகும். அந்த மெச்சோரிட்டியை தான் அங்க பால் பேசுறாரு. ஆக்சுவலா அதுதான் நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு விஷயம் ஒரு தப்பு அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் தப்பு அப்படி வராது. அப்படி இப்பயுமே கிடையாது. இப்ப இருக்கு அப்படி கொலை பண்றது தப்பு, கொலை பண்றது ரைட்டா தப்பா? கை உயர்த்துங்க. கொலை பண்றது தப்பு, கை உயர்த்துங்க. எத்தனை பேரு? கொலை தப்பு, கரெக்ட் தானே? சரியா? கொலை தப்பு தானே? இந்த தெருவில் ஒருத்தனை கொண்டுட்டானா அவனை தூக்கி கொண்டு போய் எங்க போடுறாங்க? ஜெயில போடுறாங்க. ரைட்டு. இப்ப பயல்காம்ல 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை ஒரு 27 பேரை கொண்டு விட்டான். அந்த 4 பேரையும் தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு தேடிட்டு இருக்காங்க? கூப்பிட்டு வச்சு மாலை போடவா தேடுறாங்க? எதுக்கு தேடிட்டு இருக்காங்க? புடிச்சு கொல்லதானே. அப்ப இங்க தெருவுல நடந்ததும் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த வீட்டுக்காரனை செஞ்சது என்னதான்? கொலைதான். அங்க நடக்க போறதும் என்னதான்? கொலைதான். ஆனா அந்த கொலைய அரசாங்கம் என்னவா பாக்குது? இங்க நடந்த கொலைய அரசாங்கம் என்னவா பாக்குது? அங்க நடந்த அங்க ஒருத்தன் ஒரு சோல்ஜர் போய் அந்த டெரரிஸ்ட பிடிச்சு கொண்டுட்டான்னா அவனை கூப்பிட்டு வச்சு பாரத ரத்னா விருதே கொடுத்துருவாங்க. இப்ப அந்த நிலைமையில இருக்கு இந்தியா. கூப்பிட்டு பாரத ரத்னா விருது கொடுத்து அவனுக்கு பதவிகள் கொடுத்துருவாங்க, பிடிச்சு கொண்டுட்டானா. அப்ப ஒரு 2 பேரும் செஞ்ச செயல் என்னமோ ஒண்ணுதான். 2 பேருமே கொலைதான் பண்ணா. ஆனா ஒருத்தனுக்கு அவார்டு கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு தண்டனை கிடைக்குது. 2லயும் உள்ள எது மோட்டிவேட் பண்ணுது, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, எங்க பண்ணா, யார் பண்ண சொன்னது, எப்படின்றதெல்லாம் டிஃபைன் ஆகுது பாருங்க. அதை வச்சுதான் தப்பு ரைட்டுங்கிறது மெச்சோரிட்டியில வச்சுதான் டிஃபைன் பண்ணுங்கிறது. அது வேற மேட்டர். அதனாலதான் பால் அதை எப்படி எழுதுறாருன்னா, அது பூரண வயதுள்ளவர்களுக்கே அது தகும் அப்படின்னு எழுதுறாரு. சோ இப்படி மேன் இந்த இடத்துல இருந்து ரைட் அண்ட் ராங் டிஃபைன் பண்ணணும்ன்றது அந்த நாலேஜ்ல இருந்து விழுந்து போய் இப்ப மேன் எங்க இருந்து பிலீவ் பண்றான்னா, அவன் ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா லாலையே சிக்கி லாலையே சரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு கொடுக்கதான் எல்லாமே, ஆனா அதை எப்ப கொடுக்கணும்ன்றதுதான். அதுதான் மேட்ரு. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்ப சொன்ன மேட்ரு புரிஞ்சா? நமக்கு கொடுக்கவே கூடாதுன்னு அது இல்ல. அத காலத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால, சிறு பிள்ளையின் காலத்துல அதை எடுத்துட்டதுனால மரணம் ரிசல்ட் ஆயிடுச்சு. வேற புரியுதுங்களா? அதை எப்ப எடுத்ததுனால மனிதனுடைய சிறு பிள்ளையின் காலத்துல போய் எடுத்துட்டான். அதனால அந்த ரிசல்ட் அதே உள்ளதான் இருக்கு. முதிர்ச்சி அந்த 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 புத்திர சுவிகாரத்தின் காலத்தை அட்டைன் பண்ணி ஹியூமனிட்டி அந்த ஞானேந்திரியங்களுக்குள்ள போற ஒரு காலம் இருந்தது. அதுல போய் எடுத்திருந்தோம்னா அதுவே நம்மள பிளெஸிங் ஆகி
கிளியரா இருக்கா மேட்ரு? நல்லா புரிஞ்சுது பாஸ்டர். பாஸ்டர் இதுக்கு எக்ஸாம்பிள் பாஸ்டர் பாஸ்டர் கேக்குதா? கேக்குது. இல்லை இதுக்கு எக்ஸாம்பிளா பவுல் வந்து மெச்சூர் மைண்ட் செட்ல இருந்தா டெத்தை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினாரு. அது அந்த இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா சார்? இதையும் டெத்தை எல்லாம் கனெக்ட் பண்ணி, இது வேற மேட்ருங்க, அது வேற மேட்ருங்க, நன்மை வேற மேட்ரு. டெத்தோட இது இது மெச்சூர்ட்ல வரும்போது இது டெத்தை ஆக்சஸ் பண்ணாது. இது டோட்டலாவே லைஃப்ல தான் இருக்கும். இது வந்து இது வேற இது வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னாடி பீரியட்ல நமக்குள்ள வந்ததுனாலதான் இது டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால மட்டுமே இது ரிசல்ட்ல டெத்ல போதே தவிர, அதனாலதான் அப்பா என்ன சொன்னாருன்னா, குடுக்கதான்டா வச்சிருக்கேன், இப்ப எடுத்துறாருன்னு தான் சொன்னாரு. உனக்கு அது இல்லவே இல்லைன்னா அது ஏன் மனிதனுக்குள்ள வைக்கணுங்கிறேன். அந்த ஐஸ் அவனுக்குள்ள ஏற்கனவே ஏன் இருக்கணுங்கிறேன். வச்சிருக்க வேணாமே, உள்ள இருக்குன்னாலே குடுக்கதானே வச்சிருக்காரு. எப்ப குடுக்கணும்ன்றதான் மேட்ரு. அதை நம்ம எப்ப ஆக்சஸ் பண்ணணும்ன்றதான் மேட்ரு. அதுக்கான ஆக்சஸ் எங்க இருக்குது, எப்படி வரும், அதான் மேட்ரு. அதனாலதான் இப்ப வேணான்னு சொன்னார். இப்போதைக்கு அதுல போய் கை வைக்காத, வேணாம், அதை தொற்றாத அப்படின்னு சொன்னார். இது புதிய ஏற்பாட்டுல வரும்போது டெத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது டெத்தை ப்ரொடியூஸே பண்ணாது எவ்விதத்திலையும். ஏன்னா இதனுடைய குவாலிட்டியே வேற. இது தப்பான பீரியட் ஆக்சஸ் ஆனதுனாலதான் இது டெத்தை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இத நாம தப்பா என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஹார்ட்டுக்கு அப்ப அந்த அந்த நேரத்துல நம்ம ஹார்ட் நம்மளுடைய மெச்சூரிட்டி அந்த இதுக்கு கிடையாது. அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல நம்ம ஹார்ட். அதுக்கு முன்னாடியே அதை ஆக்சஸ் பண்ணிட்டோம். அதனால இந்த ரிசல்ட் வந்துச்சு. அவ்வளவுதான். கிளியர் ஆகுதா? கிளியரா இருக்கா? இத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சுச்சு. மத்தவங்க தூங்கிட்டாங்களோ? 52 பேர் இருக்காங்க. 2-3 பேர் தான் தொடர்ந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க தூங்கிட்டீங்களா என்ன? சொல்லிட்டு தூங்கப்பா, முடிச்சிருவேன் நானு. ஆனா முடிக்காது. அதாவது இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க ஒரு ஜேம்ஸ், இதுதான் உண்மையா, இதுதான் நானு. சோதரம் சோதரம் சோதரம். இப்படி பேசலாம் பிடிக்கும். அதான் ஹார்ட் டு ஹார்ட்டா ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஃபார்மலா பேசுறது நமக்கு ஒத்து வராது. புதுசா கேட்கறவங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பாஸ்டர் மாதிரியே பேச மாட்டேங்கிறாரு, ஏதோ தெருல போறவன் பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காரு வசனத்தை, எப்படி இருக்கும். சரி, ஓகே, முடிக்கலாமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஜேர்னி பண்ணுங்க. வர நாட்கள்ல அடுத்த கான்ஃபரன்சஸ்க்கு உங்களுக்கு அழைப்பு வரும். வாங்க, சந்திப்போம், முடிப்போம். God bless you all. Miss you all. உங்க எல்லாரையும். பாஸ்டர் ரஞ்சித் ஜோமனுங்க. பாஸ்டர் அவங்க சேலம் போயிருக்காங்க பாஸ்டர்.